ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்தியானா ஜான்ஸோட ஃபர்ஸ்ட் ஒரு 4 பாட்டு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி தனித்தனியா போட்டாச்சு. இது ஒரு ஃபுல்லா போட்டா உங்களுக்கு ஃபுல் மூவி பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால நான் ஃபுல்லா போட்டிருக்கேன். அதோட மறக்காம நம்ம புதுசா பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் உங்கள் ஓன் வைஸ் தமிழ் சேனல். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் எப்போ பார்த்தாலும் க்ரைம் மூவியும் ட்விஸ்ட் மூவியும் போட்டிருக்கோம். சரி, புதுசாக மூவியை போடலாமே எப்படி யோசனை வரும்போது அட்வென்ச்சர் படம் போடலாம் ஐடியா வந்துச்சு. அட்வென்ச்சர் படம் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்தியானா ஜான்ஸ்னு ஒரு சூப்பரான ஒரு படம் என் கண்ணில் பட்டுச்சு. இந்த படத்தை பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை வந்து சேர்க்கணும்னு எனக்கு தோணுனால இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துக்கு மொத்தம் 5 பாட்டு இருக்குது. இன்றைக்கி முதல் பாட்டை பார்க்கலாம். போகிற வீடியோவில் நம்ம 4 பாட்டும் பார்த்து முடிச்சிடலாம். படத்துக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம ஒன்லைன் கேட்டு போனால் ஒன்றும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட ஒன்லைன்னா தி லாஸ்ட் ஆர்க் அப்படின்னு ஒரு புதையல் கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. அந்த புதையல் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதையல் யார் கைக்கு கிடைக்குதோ அவங்க கடவுள் சக்தி கிடைச்ச மாதிரி. இது தெரிஞ்ச ஹிட்லர் அவரு ஒழிவில் தேட ஆரம்பிக்கிறாரு. இது தெரிஞ்ச யூஎஸ் கவர்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு ஒருத்தர்கிட்ட நெருங்கி வராங்க. வேற யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோ இந்தியானா ஜான்ஸ். நம்ம ஹீரோ இந்த அட்வென்ச்சருக்கு ஒத்துக்கினாரா இல்லையா, அப்படி என்ன சொன்னாரு, அது கண்டுபிடிச்சாங்களே இல்லையா அப்படி சொல்ற படம் தான் ரேடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க். புதுசாக பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் உங்கள் ஊனேஷ் தமிழ் சேனல். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீலே ஒரு அடர்ந்த காடு காட்டுறாங்க. அதுல சில கும்பல்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கேட் வந்து ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அதுல ஒரு ஆள் வந்து சில செடிகள்லாம் இருக்கும். அதில் விளக்கிட்டு பார்த்தா ஒரு பழங்காலத்து சிலை இருக்கும். இதை பார்த்து அவன் பயந்து ஓடிடுவான். கூட இருக்கவங்களும் பயந்து ஓட விட்டுருவான். அடுத்தது இன்னும் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த கேப்டனு அடுத்த கூட வந்து 2 பேர். இவங்க 2 பேரும் சில குட்டைகள் ஆறுகள் எல்லாம் கடந்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்து ஒரு மரத்து அண்டை பார்த்தா ஒரு அம்பி விட்டுருப்பாங்க. அதை பார்த்து கேப்டன் கீழே போட்டு போயிடுறான். பின்னாடி வந்தவங்க பார்த்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு விஷம், நம்ம பின்னாடியே காட்டுவாசியில் துரத்திட்டு வராங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அடுத்து ஒரு ஆறாண்ட வந்து நம்ம கேப்டன் வந்து மேப்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ பின்னாடி இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் வந்து கன் எடுத்து சுடலான்னு பார்ப்பான். ஆனால் நம்ம கேப்டன் கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் பின்னாடி வச்சு இந்த ஜாட்டியை வச்சு கரெக்டாக அவனை அடிச்சிடறாரு. அந்த துப்பாக்கியும் கீழே இவன் பயந்து அடிச்சு ஓடுறான். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ இந்தியானா ஜான்ஸ். ஹீரோ பற்றி சொல்லலாம், இவர் ஆர்காலஜிஸ்ட். அடுத்தது இதே மாதிரி பழைய பொருட்கள்லாம் கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோ ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அட்வென்ச்சர்லாம் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக பண்ணிடுவாரு. அடுத்து ஒரு குகையை கண்டுபிடிக்கிறாங்க. குகைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில மண்ணுங்கள்லாம் எடுத்து உள்ள போறாரு. இந்த அசிஸ்டன்ட் ரொம்ப பயப்படுறான். வேணா உள்ள போனது இருக்கும், உயிரோட கூட வந்ததில்லை அப்பெல்லாம் பேசுமா, நீ உள்ள வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல அந்த ஒளி மட்டும் தெரியும். ஒளி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ மட்டும் சும்மா கை நீட்டுவாரு. பார்த்தா ஒரு ட்ராப்பா இருக்கும் போல. ஏற்கனவே இந்த ட்ராப்ல இறந்துலாம் போயிருப்பாங்க. இதை பார்த்து கூட வந்து பயப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோ சுத்தமா பயமே இல்லை. அடுத்து நம்ம ஹீரோ வச்ச கயிறு வச்சு ஒரு பள்ளம் இருக்கும், அங்கேருந்து தப்பிச்சு இந்த சைடு வந்துருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிற இடத்தான வந்துட்டார். அங்கே ஒரு புதையல் இருக்கு. இதை பார்த்து கூட வந்து ஓடலான்னு பார்க்கும்போது வெயிட் பண்ணு, கண்டிப்பா எங்க ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி ஒரு ஆபத்து இருக்கு. ஒரு குச்சி வெடிச்சு ஒரு இடத்தாண்ட வைக்கிறாரு. இங்க அமுக்குனவனே பட்டுன்னு ஒரு அம்பு மாரி வந்து வீது. நம்ம ஹீரோவும் கணிச்சது கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ பொறுமையாக போயிட்டே இருப்பார், எங்கேயுமே வீயக்கூடாதுன்னு. அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஹீரோவும் அங்கே போயிடுவார். அது கிட்ட உட்காந்து பார்த்துட்டே இருப்பார். இவன் எப்படா இருப்பான் அப்படின்னு பின்னாடி இவன் காத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அடுத்து நம்ம ஹீரோ வெளியே ஒரு மண் எடுத்து வந்திருப்பார். அந்த மண் எதுக்குன்னா இதுக்கு ஈக்குவலாக வச்சாகணும். இப்போ இங்கே இருக்கிறது எடுத்து என்னோட கொலாப்ஸ் ஆகும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஈக்குவலாக வைக்கணுங்காக அந்த மண் எடுத்துட்டு வைப்பார். அதே மாதிரி எடுத்து வச்சிருவாரு. சரி எடுத்துட்டோம்னு பார்க்கும்போது அது வெயிட் சரியா இல்லை போல, கீழே போயிடுது. அடுத்து இந்த இடமே கொலாப்ஸ் ஆகுது, எல்லாமே கீழே வந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல தடங்கள்லாம் இருக்கலாம், தப்பிச்சு வந்துருவாங்க. அடுத்து ஒரு சைடு எகிரி குடிக்கும் போது அந்த கயிறு இந்த சைடு வந்தது. முதல்ல அந்த தங்கத்தை தாங்க அப்படின்னு கேட்கும்போது சரி இங்கே தானே போறான், தங்கத்தை நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்துவாரு. பட்டுன்னு பார்த்தா அவன் தங்கத்தை எடுத்து இந்த கயிறு கீழே போட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை துரோகமாக ஆயிடுது. நம்ம ஹீரோ கரெக்டாக மூடுறதுக்குள்ள கீழே குதிச்சு அப்படியே வந்துடுறாரு. நம்ம ஹீரோ அவன் எங்கடா போனா அப்படின்னு கேட்கும் போது தான் தெரியுது அவன் ட்ராப்லேயே மாட்டிட்டு இருக்கிறான் போல. அந்த தங்கமும் கீழே இருக்கு. நம்ம ஹீரோ எடுத்துட்டு வரக்குள்ள சில கல்லுகளாக உருண்டை வருது. நம்ம ஹீரோ எப்படியோ வெளியே வந்துடுறாரு. வெளியே போய் பார்த்தா அந்த பழையக்கூடிய மக்கள் நிறைய பேர் சுத்து போட்டுக்கிறாங்க. நடுவில் ஒருத்தர் இருக்கான், இவன் பேர் பெல்லத். இவன் ஒரு ஃபேன் சர்க்கடிஸ்ட்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ எல்லாமே கண்டுபிடிச்சாலும் இவன் கடைசியில் எடுத்துட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட ஆளு இப்போ கூட அந்த தங்கத்தை தான் கேட்கறான். நம்ம ஹீரோ கொடுத்துட்றாரு. இந்த காட்டுவாசிங்க ஏன் பெல்லத்தை எதுவுமே பண்ணலன்னா, இவங்க அவங்ககிட்ட வந்து நான் கடவுளான அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருப்பான். அடுத்து இந்த தங்கத்தை எடுத்து திருப்பி நிற்கும் போது நம்ம ஹீரோ எதாண்டா சாக்குன்னு தப்பி ஓடிடுவாரு. கொண்டுடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் கொள்ளலாம் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளைன் ஏறி வண்டி ரெடி பண்ணி வச்சிருப்பார் போல. அதில் ஏறிடுறாரு. நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிடாரு. நம்ம ஹீரோ உட்கார சீட்டில் பார்த்தா ஒரு பாம்பு இருக்கு. இந்த பாம்பு எங்கேயா வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை தலை, இது என்னோட தம்பி தான், ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு பாம்புன்னு அலர்ஜி போல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. இந்த சைடு ஒரு பெரிய ஒரு காலேஜ் காட்டுறாங்க. அங்கே ப்ரொஃபஸராக இருக்கிற வேற யாரும் இல்லை, நம்ம இந்தியானா ஜான்ஸ். அவர் ப்ரொஃபஸர் போல. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்கள் நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிற்கிறாரு. இவர் தான் இந்த காலேஜோட டீன்னே சொல்லலாம். உன்னை பார்க்க யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு. என்ன பார்க்கவா? ஆமாம் உன்னை பார்க்க தான் வா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவாரு. அடுத்து பார்த்தா 2 பேர் வந்து அறிமுகம் ஆகுறாங்க. போகிறது ஒரு ரகசியமான விஷயம், அது உன்னால தான் பண்ண முடியும் ஜான்ஸ் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க.
இந்த 2 வருஷமா ஹிட்லர் ஒரு பெரிய ஆர்காலஜிஸ்ட் டீமை வச்சு பழைய பொருட்களை தேடிட்டு இருக்காரு. முக்கியமா ஆர்கன் 1 அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்து ஆர்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமா. ஹீரோ பேச ஆரம்பிக்காரு. ரேவன் உண்டு ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் இவர் தொழில் கற்றுக்கவே ஆரம்பிச்சாரு. அவரே இந்த ஆர்க்கை தேடி தான் கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ணாரு. அவர் முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க கைரோன்னு ஒரு பாலைவனத்துல தோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆர்க்கை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படிங்கும்போது ஆர்க்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. கடவுளால கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளை ஒரு கல்லுல புதைச்சி வச்சிருந்தாரு. அது திறமை மோமோஸ் உடைச்சிடுறாரு. அதுல இருந்து ஒரு பீஸை தான் அரசர் எடுத்துட்டு பாதுகாப்பா வச்சிருந்தாரு. அதான் ஆர்க்கு சொல்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அவர்கிட்ட. இது மட்டும் யாரு கை கிடைக்குதோ அவங்க கடவுளுக்கு சக்தி கிடைச்ச மாதிரி. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு இது அவ்வளவு ஈஸியாலே எடுக்க முடியாது, அதுக்கு ஒரு மந்திர கோல் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு டிராயிங்க வரைஞ்சி காட்டுறாரு. மந்திர கோல் இருந்தா மட்டும் தான் அந்த ஒளி தெரியும், அப்பதான் இந்த ஆர்க்கை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பத்தி நம்ம ஹீரோ அந்த படமும் எடுத்து காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த படத்துல பார்த்தா ஒரு 4-5 பேர் அந்த பெட்டியை தூக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒளி மனிதர்கள் மேலாம் படுது, அப்படியே அவங்க சாவர மாதிரி தெரியுது. இந்த கண்டிப்பா நீ பண்ணி அவனை ஜான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒத்துக்கு நிறைய நீங்க நைட்டே கிளம்புற மாதிரி தெரியுது. பல திங்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பேசிட்டு இருக்கான் தேடி நான் கூட 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் ஆனால் கிடைக்கல, கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேசிட்டு இருப்பான். என்ன பயம்புத்த பார்க்குறியா, என்கிட்ட கன் இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவன் ஒரு ஃப்ளைட்டில் ஏறுவான். அதுக்கு பின்னாடி பார்த்து ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் ஜெர்மனி சோல்ஜர், ஆள் அனுப்பப்பட்ட ஆள். இவன் நம்ம ஹீரோவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃப்ளைட் அப்படியே நேபாளுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஒரு பார் காட்டுறாங்க. இதில் யார் அதிக சரக்கு அடிக்கிறாங்களோ அவங்க வின்னு ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. அதில் நம்ம படத்தோட ஹீரோன்னு ஜெயிச்சுறாங்க. இவங்க பேர் மெரினா. அதோட இவங்க பார் ஓனரு சொல்லலாம். இவங்க சரியான பணத்தை ஆசை பிடிச்சவங்க. ஒரு பணத்தெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில் போட்டிருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க. வேற யாரில் நம்ம படத்தோட ஹீரோ இந்தியானா ஜான்ஸ் தான். உங்களை பார்த்த உடனே ஒரு அடி அடிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேர். நம்ம ஹீரோ அட்வென்ச்சர் சுத்தினால சரியா லவ் பண்ண மாட்டாங்க. அதனால பிரேக்கப் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனையும் காதல் தோல்வியோ கொஞ்ச நாள் இருந்துட்டு இருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு இருப்பாங்க. இப்போ இந்தியானா ஜான்ஸ் பார்த்தோன்னே ஒரு அடி அடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் கேட்கறாரு. ஒரு ஹெட் பீஸ் தேவைப்படுது தா அப்படின்னு கேட்பான். அவங்க தர மாட்டாங்க. என் பார்ட்னரை கூட இரு பத்தி கொஞ்சம் காசு தரேன், முடிஞ்சிட்டு பேருக்கு கொஞ்சம் காசு தரேன் அப்படின்னு சொல்லுவான். சரி கொடுக்குறேன் அப்படி நாளைக்கு வா, எங்கேயும் சரியா தெரியல தேடணும் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. உள்ள போய் காட்டினாதான் தெரியுது அவங்க உள்ளுக்குள்ளே தான் வச்சிருந்துருப்பாங்க அந்த ஹெட் பீஸை. பணமாக ஹெட் பீஸான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பணம் தான் பெருசு. அதனால அதை கீழே வச்சுட்டு பணத்தை ஒரு பெட்டியில் போடலான்னு போகிறாங்க. பணத்தை போட்டுகிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு உருவம் தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம இந்தியானா ஜான்ஸை ஃபாலோ பண்ண நாசி பழைய ஆளுங்க தான் இவங்க. இவங்க வந்து கேட்குறாங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு, நீங்கள் எவ்வளோ பணம் தரீங்க அப்படின்னு டீலிங் தான் பேசிட்டு இருப்போம். நம்ம ஹீரோனி பணமா இதை தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனியை பிடிச்சிடுறாங்க. பழுக்க கம்பி இருக்கும். அது நம்ம ஹீரோனி மூஞ்சி கிட்ட வைக்கலான்னு வரும்போது கரெக்டாக கீழே விது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டாரு. இங்கே சூப்பரான ஒரு ஃபைட்டிங் சீனும் இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோனி பெஞ்ச் மேலே வச்சிருந்த அந்த ஹெட் பீஸும் கீழே விழுந்துடும். அங்கே ஃபயரும் ஆகிட்டு இருக்கும். அங்கே ஒரு ஸ்க்ரீனால இங்கே சரியான ஒரு ஃபைட்டிங் சீன் இருக்கும். இந்த டைம் கூட நம்ம ஹீரோனி சரக்கு தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ எப்படியோ பிடிச்சிடுறாங்க. அவங்க நெருப்பில் இவரோட மூஞ்சி வைக்கலான்னு பார்க்கும்போது ஒரு பாட்டில் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம ஹீரோனி கரெக்டாக அவன் மண்டையில் அடிச்சு அங்கே வந்து தப்பிச்சிருவாங்க. இந்த சைடு பார்த்தா அந்த ஹெட் பீஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவன் எடுக்கலான்னு பார்க்கும்போது சூட்டில் அவன் கையே வெந்துடுது. அதை கீழே போட்டு அவன் தெரிச்சு ஓடிடுவான். அடுத்து நம்ம ஹீரோ சுடலான ஒருத்த வரும்போது நம்ம கரெக்டாக நம்ம ஹீரோனி சுட்டு நம்ம ஹீரோவை எப்படியோ காப்பாற்றிறாரு. அடுத்து இங்கே ஃபுல்லாகவே ஃபயர் ஆகிட்டனால அந்த ஹெட் பீஸை நம்ம ஹீரோனி எப்படியோ தூக்கிட்டு எடுத்துன்னு வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா சரியான சண்டை போட்டிருக்காங்க 2 பேரும். உன்னால தான் என் பார் இதே மாதிரி ஆச்சு, எனக்கு தர வேண்டிய மீதி காசும் இந்த பார் காசும் கொடுக்குற வரைக்கும் நான் உன்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லி இந்த ஹெட் பீஸை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்படியே இவங்க கைரோவுக்கும் கிளம்புறாங்க. அவனுடைய ஃப்ரெண்டும் ஒருத்தர் இங்கே இருக்கிறாங்க போல. அடுத்து கைரோவில் இருக்கிற வீட்டெல்லாம் காமிச்சிட்டு இந்த சைடு காட்டுறாங்க. அவங்களுக்கு பசங்களாம் இருக்காங்க போல. அந்த குரங்கு கூட ஜாலியாக விளையாட்டு இருக்காங்க. அந்த குரங்கு நம்ம ஹீரோனியை கூடவே ஜாலியாகவே விளையாட்டு இருக்கு. இந்த சைடு கட் பண்ணி காட்டுறாங்க. இவங்க 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பேர் சலா. நம்ம சலாவை பற்றி நம்ம ஹீரோ கேட்குற என்ன நீ போலியா, நீ தானே குழி தோன்றத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லும் போது நான் போல, அது உன்னை பற்றி தெரியாது, இது எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு, அதனால நான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். 3 நாள் முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான கேட்குமா, ஆமாம் இது ஃப்ரெண்ட்ஸ் ஆர்காலஜிஸ்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆர்காலஜிஸ்டா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பெல்லாத் தானே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின் போது நம்ம பெல்லாத் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ எந்த கண்டுபிடிச்சாலும் கரெக்டாக அவன் ஓசியில் எடுத்துகிட்டு போகிற ஆளு தான் அவன். அடுத்தது இது இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த ஹெட் பீஸை காட்டுறாங்க. இல்லை சில குறியீடுகள் இருக்கு, இது தெரிஞ்சால் மட்டும் தான் ஆர்க்கை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செலவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங்கை முடியுது. அடுத்தது நம்ம ஹீரோ வந்து இங்கே ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குரங்கு பொம்மை திடீர்னு ஓடி போயிடுது. நம்ம ஹீரோ குரங்கு கடத்திட்டு இருப்பாங்க. ஸோ வந்ததே பாதியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது ஒரு சரியான திருட்டு குரங்கா இருக்கும் போல். அது போய் ஒரு இடத்துல மீட் பண்ணது ஒரு ஆளை பார்த்தா பார்க்கவே திருடு மாதிரி தான் இருக்கான். கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கொல்ல சில ஆளுங்க கிளம்புற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ இது தெரியாமல் இந்த ஊரில் சுற்றிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ஆளுங்களாம் இறங்கி நம்ம ஹீரோ கொல்லலான்னு வருவாங்க. நம்ம ஹீரோ சரியான இங்கே ஒரு ஃபைட்டை போட்டுருப்பாங்க. இந்த ஹீரோ நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு ஹீரோ தெரிஞ்சு ஒரு மாட்டு வண்டி மாதிரி இருக்கும் அது
அது மேலே தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாட்டை ஒன்றையும் அப்படியே கிளம்பிடுது. ஹீரோனி சைடு நிறைய பேர் வந்துடுவாங்க. ஒரு கூடை மாரி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ஹீரோனையும் ஒளிஞ்சிருவாங்க. பின்னாடி பார்த்தா அந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இந்த குரங்கு கம்முன்னு இல்லாமல் வேணுமே கோத்து விடுது. ஏன்னா இது ஒரு திருட்டு குரங்கு தானே, வேணுமே கோத்து விடுது. திரும்பி பார்த்தா கூடைக்குள்ளே நம்ம ஹீரோனி இருப்பாங்க. போன்னு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோனியை பார்த்து கூடையோட தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோனி இல்லை. தெரிஞ்சவனே எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ வெட்டலான்னு வரும்போது நம்ம ஹீரோ பட்டன் கன் எடுத்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த சைடு பார்த்தா கூடையோட தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடி துரத்திட்டு போவாங்க. அங்கே சந்து புந்தெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடி போயிட்டே இருப்பாரு. பார்த்தா ஒரு மார்க்கெட்டில் நின்றுவாரு. அந்த பல கூடைகள் இருக்காங்க. எல்லா கூடையும் நுகுத்திட்டு போயிட்டே இருப்பாரு. பின்னாடி பார்த்தா ஒரு கூடை மட்டும் தனியாக போவோம். அது பின்னாடி போயிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோவும். அங்கே பார்த்தா ஒரு லாரிக்குள்ள அந்த கூடையை தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து இந்த டிரைவரை சுட்டுறாரு. அந்த லாரியை கவுந்தது. நம்ம ஹீரோ கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த லாரி பட்டுன்னு விடிஞ்சது. நம்ம ஹீரோனையும் அவ்வளோதான் காலி. இதை பார்த்து அவர் அதிர்ச்சியிலே உட்காந்துட்டு இருப்பார். அடுத்து ஒரு இடத்தானையும் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஒருத்தர் ஒன்று பார்க்கணும் வாங்க அப்படின்னு ஒருத்தனை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பாருக்குள்ள போற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ யாரை நம்மளை கூப்பிட்டாங்க யோசிச்சுட்டே பின்னாடி திரும்பி பார்த்தா அது தெரியுது. இந்த பெல்லத்து எப்படி ஹீரோ நீ செத்துட்டல அப்படின்னு ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருப்பான். இதே மாதிரி தேடிட்டு இருந்தா உன் உயிரும் போவோம் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துருப்பான். நான் சொல்றது கேளு, அந்த 8 பீஸ் மட்டும் குத்துரு, போய் கடவுள்கிட்ட நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லும்போது கடவுள்கிட்ட பேசுறா ஹீரோ கன் எடுத்து உன்னை போட்டு தள்ளுறேன், நேரடியாக போய் பேசு அப்படின்னு நம்ம ஹீரோ கன் எடுப்பாரு. சுத்தி அவனா இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஹீரோனால. அதுக்குள்ள சாரா பசங்க வந்து இப்படியே காப்பாத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. சின்ன பசங்க கூட வைலன்ஸ் காட்ட முடியாதனால இந்த வாட்டி தப்பிச்சுட்டு, ஆனால் அடுத்த வாட்டி மாட்டா கண்டிப்பா சாவு என் கையில தான் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருப்பான். அதுக்குள்ளே சாலா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ கொடுத்த 8 பீஸை வச்சு கண்டுபிடிச்சாச்சு குறியீடுகளை, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் ஹீரோ நீ செத்துடா தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த திருட்டு பையன் வந்து விஷத்தெல்லாம் கலந்து வச்சுரு அதை வச்சுக்கிற சாப்பாட்டில். அது தெரியாமல் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துடுறான். அவனும் நம்ம ஹீரோவும் அந்த பழத்தை சாப்பிட்லான்னு கையில் எடுப்பார். அதுக்குள்ளே இந்த சைடு வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே இந்த சைடு போயிடுறாங்க. அதுக்குள்ளே இந்த குரங்கு வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை கண்டுபிடிச்ச பெரியவரும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஆட்டில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது டிஸ்டர்ப்லாம் பண்ணல, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது 72 inches கோல்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இவங்க எங்கேயோ தோண்டிட்டு இருக்காங்க, அங்கே ஒன்றும் கரெக்டாக இங்கே கண்டே பிடிக்கல. அதனால இவங்க 2 பேருக்கு ஒரு சந்தோஷமா ஆயிடுது. அடுத்து நம்ம ஹீரோ அந்த பழத்தை தூக்கி போட்டு வாயில சாப்பிடலான்னு பார்க்கும்போது கரெக்டாக சலா பிடிச்சிடறான். என்னன்னு பார்த்தா அந்த குரங்கு இறந்து போயிருக்குது காட்டுறான். இங்கே இதில் விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சீன் பண்ணி அந்த கைரோ பானவனத்துக்கு இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அங்கே வேலை செய்கிற ஆளுங்க மாதிரி அங்கே குச்சியும் உள்ளே போட்டுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ கயிறு வச்சு பொறுமையாக இறங்கிட்டு இருக்காங்க. சலா யாரெல்லாம் வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இறங்குறாரு. இறங்கி பார்த்துட்டு போயிட்டு தான் தெரியுது அந்த நகரமே ஒரு மினி மேப் மாதிரி இருக்குது. அது பார்த்துட்டே இருக்காரு. மேல் சைடு கட் பண்ணி பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த சைடு ஆள் கம்மியாக இருக்காங்க பாரு, அங்கே போய் வேலை செய்ய நம்ம சலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சலாவை இறங்கி போயிடுறாரு. இது தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து இங்கே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. மேலே சலா வந்து எப்படா காப்பாற்ற போகிறோம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோவும் கரெக்டாக வச்சுடுறாரு இந்த பீஸ் அந்த மந்திரக்கோள் மேலே. அடுத்து சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம ஹீரோ நிற்கிறாரு. கரெக்ட் அந்த மந்திரக்கோளை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக ஒளி தெரியுது. அதுலேருந்து ஒரு ஒளியும் வருது. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு கரெக்டாக அது நோட்லாம் பண்ணி வச்சிருக்காரு எந்த லென்த்து அதெல்லாம். அடுத்து இந்த குச்சியை உடச்சிடுறாரு. ஏன் இந்த குச்சியை உடச்சாருன்னா திருப்பம் அவங்க இங்கே இருக்கிற கண்டுபிடிச்சி அதை குச்சை வச்சு கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு அந்த குச்சை உடச்சிட்டு மேலே இருந்து கூப்பிட்றாரு. பார்த்தா ஒரு கயிறு வராமல் ஒரு துணி மட்டும் வருது. பார்த்தா நம்ம சலா எப்படியோ அவரை காப்பாற்றிட்டுக்கிறாரு போல். இந்த சைடு வந்து பார்த்தா சோல்ஜர்ஸை பிடிச்சிடுறாங்க. போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், நம்ம சலா எப்படியோ காப்பாற்றி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கேருந்து ஆபத்து நம்ம ஹீரோ ஒரு டென்ட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போ பார்த்தாங்க தெரியுது நம்ம ஹீரோ இன்னும் சாவே இல்லை. இதை பார்த்து ஹீரோ நீ கத்துறாங்க வேறு யாரோ நினச்சி. ஆனால் நம்ம ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ என்ன கேட்டாங்க ஆனால் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கை வளங்களை ஊத்துட்டு இருப்பாரு. அகத்துக்கு யோசனை வருது, இப்போ நம்ம 2 பேரும் தப்பிச்சு விட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவுத்த கட்ட ஃபுல்லாக திருப்பவும் போட்டு விட்டுருவாரு. வாயிலையும் கட்டி விட்டுறாரு. ஐயோ இப்போ மட்டும் என்ன காப்பாற்றலாம் சொல்கிறோம் யா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. அப்படியே போய் வெளியே போயிடாரு. ஒரு மிஷினை வச்சு பார்த்துட்டு இருப்பாரு எங்கே கரெக்டாக இருக்கா இல்லையா எந்த இடம்னு பார்த்தா கரெக்டாக அந்த இடமும் கண்டுபிடிச்சிடாரு. சில ஆளுங்களும் கூட்டின்னு போய் அந்த இடத்துல தோண்டலான்னு கிளம்புறாங்க. இந்த சைடு காட்டுறாங்க இந்த பெத்தல் வந்து இன்னும் கொஞ்சம் சில ஆட்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர் சொல்கிறாங்க உங்க கூட உணர்த்து வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. யாரும் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபாலோ பண்ணியிருந்தால அவன் கையை காணும் போது அப்படியே அந்த வெந்து போயிட்டு இருக்கு அதோட சிம்பிள் மாதிரி. அப்படி இந்த சைடு கட் பண்ணி காட்டுறாங்க. நைட் ஆகுது. அப்பயும் அவங்க தோண்டிகிட்டே தான் இருக்காங்க. மழைலாம் வருது, புயல்லாம் வர அடிக்குது. கரெக்டாக தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பெரிய கல்லாக இருக்குது. அது கல் எடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே எல்லாரும் எடுப்பாங்க. அதோட முதல்ல அது எட்ஜஸ் கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. எடுத்து தூக்கி போட்டு பார்த்தா கீழே கருப்பாக இருக்குது. அவனோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்கன்னா காரை நகுருது அப்படின்னு சொல்லும்போது நெருப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழே நெருப்பு போட்டு பேர் தான் தெரியுது பல லட்சம் பாம்புகள் உள்ளே இருக்கும் போல். இதை பார்த்து இது வேறையா அப்படின்னு நம்ம ஹீரோ கஷ்டப்படுவார். ஏன்னா நம்ம ஹீரோக்கு பாம்புனா வேறு அலர்ஜி, நீங்கள் தான் போய் ஆகணும் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் போகலான்னு களத்தில் இறங்கிலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த சைடு பார்த்தா கேம்புக்கு அந்த பெல்லத்து பையனும் வரான். அந்த பெல்லத்து பையன் வரும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். அடுத்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ்ஸு கிஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸையும் கொடுப்பான். நம்ம ஹீரோனு எதுக்கு மாற்றினாங்கன்னா இங்கே ஒரு கத்தி இருக்கும்,
அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த சைடு கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பொறுமையாக இறங்கிட்டு இருக்காங்க. பட்டுன்னு மேலே இருக்கிறவங்க அந்த கயிறை விட்டுருவாங்க. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ பாம்பு மேலே வீழ்ந்திருப்பாரு. பாம்பு எதுவுமே பண்ணலை. அடுத்து மேலேருந்து இந்த ஃபயர்லாம் கேட்குறாரு. கொஞ்சம் பெட்ரோலாக இருக்கும். ஒரு குச்சியில் அந்த பெட்ரோல்லாம் ஊற்றிட்டு அதில் ஃபயரும் ஆக்கிடுவார் பாம்பு கிட்ட தப்பிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு மேலே அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்றாரு, கீழே இறங்கி வா அப்படின்னு. அவனுக்கு இறங்கி வருவான். அடுத்து ஒரு பெரிய கல் இருக்கும். அந்த 2 பேரும் பொறுமையாக எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அடி பேச்சு கொடுத்துட்டே பட்டு நாங்கள் ஒழிச்சு இந்த கத்தியை எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பின்னாடி வருவாங்க. கிளம்பலான்னு பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா தான் தெரியுது அந்த கை வந்து போனவன் இங்கே தான் இருக்கான் போல. இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனை திடீர்னு நம்ம பின்னாடியே போய் உட்காந்துடுறாங்க. கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அந்த பெட்டியை பொறுமையாக எடுக்கிறாங்க. அப்படியே எடுத்து வச்சுட்டு மேலேருந்து ஒரு பெட்டி எடுத்து அதுக்குள்ளே இதை போட்டு வைக்கிறாங்க. அந்த ஆர்க்கை அப்படியே மேலே எடுத்து வச்சிருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் மேலே போயிடுவான். சைடு காட்டுறாங்க. அதுக்குள்ளே விடிஞ்சே போயிடுச்சு போல. இந்த பெல்லத்தும் கூட அவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பெல்லத்தை அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வாங்க அவங்களோட சோல்ஜர்ஸ் கூட்டிடுவாங்க. அது பார்த்தோன்னே அந்த இடத்தாண்ட ஓடிட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் மேலே ஏறிட்டு இருப்பான். சரி நம்ம ஹீரோ மேலே ஏறலான்னு பார்த்தா கயிறு கீழே இது என்னடா மேலே திரும்பி பார்த்தா ஹாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்க அப்படின்னு இந்த பெல்லத்து கரெக்டாக வந்துடுறான். அந்த இடத்தாண்ட எப்படி இருக்க நண்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியுது, நான் கண்டுபிடிக்கலான்னு நினைக்கல, நீ ரொம்ப எனக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துட்ற அப்படின்னு பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனாகவே இருப்பான். அடுத்தது வா உன் கூட உணர்த்தையும் அமுச்சு விட்றோன்னு சொல்லி நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுறான். இதை பார்த்து பெல்லட் டென்ஷன் ஆகுது. என்னுடைய ப்ரைஸ் ஏன் நீங்கள் கீழே தள்ளினீங்க அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். அவ்வளோதான் அவளோட வேலை முடிஞ்சிச்சு. அப்படி இந்த இடத்த மூடிடுங்க அப்படின்னு சொல்லி மூடி விட்டுருவாங்க. அவ்வளோதான் நம்ம 2 பேரும் இங்கேயே மாட்டிக்கணும் புலம்பிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஒரு வழி இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அடுத்து ஒரு சைடு பார்க்குறாரு, ஓட்டையில் பார்த்தா பாம்பு வருது. பாம்பு இவ்வளோ உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பாக எங்கன்னா தப்பிக்க வழி இருக்குது. நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு. அடுத்து இங்கே மேலே பெரிய ஒரு சிலை இருக்கும். அதை உடச்சி இதை உடைக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே இறங்கிடுறாரு. கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி ஹீரோ கரெக்டாக அதை உடச்சிடுறாரு. அது பார்த்தா அதுவும் உடஞ்சிக்குது. அங்கேருந்து நம்ம ஹீரோன் எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. சொன்னால் நம்ம ஹீரோன் உனத்தை பிடிக்கிறாங்க. அது பார்த்தா இறந்து போன மம்மியாக இருக்கும் போல். அதை பார்த்து பயந்துட்டு முன்னாடி போகிறாங்க. அதேமாதிரி நிறைய இருக்குது போல். இதை பார்த்து ஐயோ என்னை காப்பாற்று ஜான்ஸ் கத்திட்டு இருப்பாங்க. ஏய் லூஸு அங்கே ஏன் போயிட்டுருக்க அப்படின்னு கூப்பிட்டு நம்ம ஹீரோ எங்கே கூப்பிட்டுன்னு வந்துடுவார். அடுத்து நம்ம ஹீரோ நினச்ச மாதிரி அங்கே ஒரு சூரிய ஒளி தெரியுது. அங்கே ஒரு ஓட்டையும் தெரியுது. அவ்வளோதான் நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே போய் பார்த்தா அந்த ஆர்க்கு வச்சு கிளம்பலான்னு ஒரு பெரிய பிளானில் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து இது கண்டிப்பாக நம்ம தான் எடுத்தாகணும் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. அந்த ஆர்க்கு இருக்கிற இடத்தாண்ட சுற்றி பாதுகாப்பு இருக்குது. இந்த சைடு கட் பண்ணிவா நம்ம கொண்டாடலான்னும் போது நம்ம வெள்ளத்து ரொம்ப கடுப்பாக இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோனை அதில் தூக்கி போட்டால அதுலேருந்து அவன் ரொம்ப விருப்பாகவே இருக்கான். அடுத்து இந்த சைடு கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மேலே ஏறலான்னு ட்ரை பண்ணும்போது பின்னாடி ஒரு சோல்ஜர் இருப்பான் போல். அவன் பார்த்துட்டான் போல். அந்த சோல்ஜர்கிட்ட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைடு ஒருத்தனை காட்டுறாங்க. நாங்கள் 2 பேரும் ஃபைட் போட்டுருக்குது பார்த்துட்டு இருக்கான். நானும் சண்டைக்கு வரலாமா அப்படின்னு சட்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஹீரோ இது தெரியாமல் மேலே ஏறலான்னு ஏறான். முடிஞ்சா சண்டைக்கு வாடா அப்படின்னு இவன் கூப்பிட்றான். இவங்க 2 பேரும் சண்டை போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் சரியான அடி வாங்குறாரு. பின்னாடி இருக்கிற சோல்ஜர் நம்ம ஹீரோ சொல்லலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோனை எப்படியே காப்பாற்றிறாங்க. அவன் பிளைனுக்குள்ளே போய் ஆன் பண்ணி விட்டுருவான். இது ஆஃப் பண்ண பேர் நம்ம ஹீரோனை உள்ள போய் மாட்டிப்பாங்க. அது சரியாக லாக் ஆகிடும். ஹீரோனால சரியாக வெளியே வர முடியல. ஜான்ஸ் கத்துறாங்க. நம்ம ஹீரோனாலே ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே சண்டை போட்டுருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே சோல்ஜர்ஸ்லாம் வந்துடுறாங்க. இதில் இருக்கிற கண்ணை வச்சு நம்ம ஹீரோனை எப்படியோ தாக்கு பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒன்று இது வெடியும் போது இதை பார்த்து பெல்லை தாங்க பாருங்க புகை வருதுன்றாங்க. இது கொஞ்ச நேரத்தில் வெடியே போகிற நேரத்தில் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ இங்கேருந்து காப்பாற்றிறாங்க. இந்த பிளைனும் கிராஷ் ஆகி வெடிது. இந்த தண்டை பெல் வந்துடுறான். இதை பார்த்துனே கண்டுபிடிச்சிட்டான் இந்தியானா ஜான்ஸ் தான் பண்ணியிருக்கானே. அடுத்து இந்த ஆர்மிக்காரங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இதில் போக முடியாது, நம்ம லாரி வச்சு தான் போகணுன்னு, பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அவனை அங்கேயே விட்டு வந்து காப்பாற்றலான்னு போனால் பார்த்து யாரும் கூப்பிட்ற மாதிரி தெரியுது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோட வந்து சொல்கிறான் லாரியில் தான் திருப்பி போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் எடுத்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஒரு பிளான் போடுறான். ஹீரோ சொல்கிறார், நான் எப்படியா அந்த ஆர்க் எடுத்துகிட்டு வந்துடுவேன், எங்களை காப்பாற்றுறதுக்கு பிளைனு போட்டு ட்ரெயின் எது இருந்தாலும் பரவாயில்ல நீ ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் அங்கே ஒரு குதிரை இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் குதிரையில் கிளம்புறாங்க. அந்த ஆர்க்கு இருக்கிற ஒரு வண்டி இருக்கும். அது நம்ம ஹீரோ எப்படியோ ஏறிடுறாரு. இந்த ஃபைட் சீன் எப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். பார்க்கவே உண்மையாக சூப்பராகவே இருக்கும். அடுத்தது கடைசி ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில் அந்த பெத்தல்லாம் இருப்பான். அவனை எடுத்து அடித்து தள்ளிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆர்க் இருக்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. கையில் ஒரு குண்டடியும் பட்டிருக்கும். அப்படியே ஒரு இடத்தாண்ட போகிறாரு. அங்கே போய் மறைஞ்சிக்கும் செஞ்சிடறாரு. பட்டுன்னு அந்த இடமும் ஒரு கடையாக மாற்றிடுறாங்க. இவங்களும் வராங்க. அங்கே பார்த்துட்டு எதுவுமே இல்லைனாலும் இங்கே வரலன்னு நினச்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்படியே நைட்டு காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு போட்டு. அதில் தான் போகிறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம ஹீரோனையும் ஒரு 3 கிஸ் கொடுத்துட்டு போவாங்க. இதுலேயே அவங்க கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஆகிடுவோம். சலாம் அந்த போட் கேப்டன் கிட்ட இருக்கான், நீங்கள் எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதேமாதிரி தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மரியாதையும் பாதுகாப்பும் தரீங்களோ அந்த மாதிரி தரீங்க அப்படின்னு சொல்லுவான். கேப்டன் என்னுடைய கேபினில் நான் தங்க வச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி நைட் ஆகிடுது. கொஞ்சம் ஒத்தரெல்லாம் வச்சு விடுவாங்க. அடுத்து கீழே அந்த ஆட்டை காட்டுறாங்க. அது பார்த்தா கொஞ்சம்
நெருப்பு பொறியெல்லாம் வர மாரி மறுநாளாவது நம்ம ஹீரோ ரெடி ஆகுறாரு. ஏன்னா ரொம்ப நேரமாக ஒரே தன்னை வண்டி நின்றுருக்கு. என்னன்னு மேலே போய் பார்க்கலான்னு பார்த்தா நாசி ஆளுங்க சுத்து போட்டு இருக்காங்க போல. சரி நம்ம ஹீரோனையை காப்பாற்றலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கீழே போகிறாரு. அதுக்குள்ளே பார்த்தா அங்கே சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனையை பிடிச்சிட்டு இருக்காங்க போல. நம்ம ஹீரோனி கிட்ட கேட்டிருக்காங்க ஜான்ஸ் எங்கன்னு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு கூட்டுட்டு மேலேயே வந்து நாசி தலைவன் அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம கேப்டன் காப்பாற்றிடுறாரு. நான் ஜான்ஸை கொன்னுட்டேன், அவன் இங்கே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலேருந்து ஆமாம் ஜான்ஸ் இல்லைன்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தா, அவளை வச்சு நான் வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா இங்கேருந்து இவனையாவது காப்பாற்றலாமே அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுறான். ஆனால் சுத்தமாக முடியல. நாங்கள் கொடுத்தா நீ வச்சுக்கணும், நீ கேட்டதெல்லாம் தர முடியாது தலைவனும் சொல்லிட்டு இருப்பான். இந்த சாக்குன்னு பெல்லாத்தை நான் வச்சுக்கிறேன், உங்கள் தலைவர் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்தது இவங்க வேற ஒரு பிளான் போடுறாங்க. ஊருக்கு எடுத்துகிட்டு போகாமல் ஒரு தீவுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு. இந்த சைடு காட்டினா எங்கடா ஜான்ஸ் அப்படின்னு கேப்டன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது இது சப்மரீன் மேலே ஏறிட்டுக்கிறாங்க. அவ்வளோதான் இவங்களாம் ஜாலியாகிடுறாங்க. அடுத்து ஒரு இடத்தாண்டு அந்த பெல்லத்தான் அந்த கேப்டனும் பேசிட்டு இருப்பாங்க. இது எப்படின்னு கூட தெரியல. இந்த ஆர்க்கு ஓப்பன் பண்ணும்போது சேஃப்டியாக தான் பண்ணோம், அதனால ஒரு தீவில் போய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அதுமாதிரி ஒரு தீவுக்கும் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு சோல்ஜர் மாதிரி போயிட்டு இருப்பாங்க. மலை மேலே நின்று இந்த லான்ச்சர் வச்சு பயம்புத்திட்டு இருப்பான் எல்லாரையும். இப்போ மட்டும் நீங்கள் மரியனா இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஆர்க்கான உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இல்லைன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் உடைச்சிடுவேன், சும்மாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி முடிஞ்சா நீ உட அப்படின்னு சொல்லுவான். ஏன் இவ்வளோ தைரியமாக அவன் சொல்கிறான்னா, இவன் ஒரு ஆர்காலஜி ப்ரொஃபஸரு, கண்டிப்பாக இந்த ஆர்க்கை உடைக்க மாட்டான்னு தெரியும். அதனால தான் இவன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறான். அவன் நினச்சதும் உண்மை தான். நம்ம ஹீரோ உடைக்கலாம் இல்லை, அவங்ககிட்ட சரண்டராக ஆயிடுறான். இவங்களை கட்டியும் போட்டு வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த பாலைவனத்தோட நடுப்பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த ஆர்க்கை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்தது ஏதோ ஒரு மந்திர வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பெல்லை அதை பொறுமையாக திறக்குறாங்க. அடுத்து எடுத்து பார்த்தா வெறும் மண்ணு தான் இருக்குது. இந்த மண்ணு கடை இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பெல்லாத்து மட்டும் ஒரு மூஞ்சி மாறுது. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அடுத்து யோசனை வருது, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ கண்ணை மட்டும் தொந்தராத அப்படின்னு நம்ம ஹீரோனிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனை கண்ணை மூடிடுவாங்க. அடுத்து சில புகைகள் மேலாம் வருது, சில பேய்களும் வெளியே வருது. கொஞ்சம் எலக்ட்ரிக் ஸ்டாக் மாதிரி ஆகுது. பார்த்தா இவங்கெல்லாம் அப்படியே தண்ணி அப்படியே ஒழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வெடிச்சுலாம் செதறாங்க. அடுத்து மேலே ஒரு போர்ட்டல் மாதிரியே உருவாகுது. அதில் மேலே போயிட்டு திரும்ப அந்த ஆர்க்கு கீழே விழுந்தது. அடுத்து கொஞ்ச நேரத்தில் இந்த இடமே கொஞ்சம் நார்மலாக அவரோட வேலை என்ன ஆர்க் எடுத்துன்னு வரது, அது கரெக்டாக அவருடைய நாட்டுக்கும் எடுத்துன்னு வந்துடுறாரு. இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. எந்த மியூசியத்தில் வைக்கும் போது சொல்லும் போது, அவ்வளோதான் ஜான்ஸ் உன்னுடைய வேலை முடிஞ்சிடுச்சு, கிளம்பு, பணம் உனக்கு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. இதுக்கு தான் இவங்களுக்கு எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது அப்படி ஹீரோனிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. சரி வாங்க சின்னதாக ஒரு ட்ரிங்க்ஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்து அந்த ஆர்க்கை காட்டுறாங்க. அது ஏதோ ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சி வைக்கிற மாதிரி தெரியுது. இதை அப்படியே தள்ளிட்டு ஒரு இடத்தான பார்க்குறாங்க. இதே மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே தி ரேடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க் அப்படி இந்த அட்வென்ச்சரை முடிக்கிறாங்க. ஒன்றும் 4 பாட்டு இந்தியானா ஜான்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். பாய். ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியானா ஜான்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. மேலே உங்களுக்கு கார்ட்லேயும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து தரேன். இன்றைக்கி இந்தியானா ஜான்ஸ் படத்தோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். டெம்பிள் ஆஃப் தி டூம் அப்படின்னு ஒரு அட்வென்ச்சரை தேடி போகிறாரு நம்ம ஹீரோ. வேறு எங்கே இல்லை, நம்ம இந்தியாவுக்கு தான் வராரு. அங்கே ஒரு கிராமத்தையும் சந்திக்கிறாரு. அங்கே இருக்கிற கிராம மக்கள் ஒரு கேட்குறாங்க, நம்ம ஹீரோ அந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படி சொல்கிற படம் தான் டெம்பிள் ஆஃப் தி டூம். படத்துக்குள்ள போகிறது முன்னாடினா உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்க மறக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். அதோட ஓப்பனிங்ஸில் ஷாங்காய்னு ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அப்படியே ஒரு சூப்பரான ஒரு பாட்டோட டான்ஸும் போயிட்டு இருக்கு. அடுத்தது ஒரு வெள்ளைக்கோட்டு போட்டு ஒருத்தர் உட்காராரு. வேற யாரும் இல்லை, நான் படத்தோட ஹீரோ இந்தியானா ஜான்ஸ் தான். இவரை பற்றி சொல்லணும், ஒரு அட்வென்ச்சர் ட்ராவலர் அப்படிப்பட்ட ஆள் இவர். இங்கே எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கவன் ஒரு சரியான மோசமான வில்லன்காரன். இவன் பேர் ஷாஞ்சே. நம்ம ஹீரோக்கு இவன் ஒரு வேலை கொடுத்து வச்சிருப்பான். வேறு ஒரு வேலையும் இல்லை, அட்வென்ச்சர் தான். நம்ம ஹீரோவை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அட்வென்ச்சர்னா தூக்கி சாப்பிட்ருவாரு. இதே மாதிரி அவன் ஒரு அட்வென்ச்சர் வேலையை கொடுக்குறான், ஒரு பொருள் எடுத்துகிட்டு வர சொல்லி. நம்ம ஹீரோவும் எடுத்துகிட்டு வராரு. வந்து கேட்குறான், எங்கே அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்தியா இல்லைன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் எடுத்து வந்தேனே நீ கேட்குறியா அப்படி கொஞ்சம் வேறு மாதிரி பேச. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ கிட்ட இருந்து நேற்று கொள்ளடிக்கலான்னு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவங்க கையை உடச்சிருப்பாங்க. இதிலே கொஞ்சம் கடுப்பாக இருப்பான், பேசிகிட்டே இருப்பாங்க சண்டை போடுற மாதிரி. அப்போ கரெக்டாக ஒரு லேடி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, இந்த கேங்ஸ்டர் புதுசாக சேர்ந்துருக்க லேடி தான் இவங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காராங்க. அந்த கேங்ஸ்டர்லேயே ஒருத்தர் கன் வச்சு மிரட்டுறான், முதல்ல அதை கொடுன்னு. பட் நம்ம ஹீரோ அங்கே இருக்க இஸ்பூன் வச்சு இவளை குத்தலான்னு ட்ரை பண்ணுவான். இதுவரை புது பொண்ணாச்சா, அவள் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். சரி முதல்ல நீ கொடுக்க வேண்டியது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பை எடுத்து சுற்றி விட்றான். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ டைமண்டை தான் கேட்டிருப்பாரு. அது இருக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த லேடி டைமண்ட் அப்படின்னு இதே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க.
அடுத்தது நான் கேட்ட பொருள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பான். நம்ம ஹீரோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கும் குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி அந்த பொருளும் வரும், நம்ம ஹீரோவை எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்க. பார்த்தா ஒரு ப்ளூ கலர்ல ஏதோ மருந்து மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோ குடிச்ச சரக்குல விஷத்தை கலந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கிறுக்கல் ஆயிடுறாரு. அவன் சிரிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா ஒரு வெயிட்டர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஆளு தான் அவரு. கரெக்டா வந்து நிக்கிறாரு. அந்த மருந்து குடு கேட்டு இருக்கும்போது சாம்பியன் திறக்கிற சத்தம் பின்னாடி கேட்கும். திரும்பிட்டு முன்னாடி பார்த்தா அவ்வளவுதான், அந்த வெயிட்டர் மேலே புல்லட் இறக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து நம்ம ஹீரோ அது எடுக்கலான்னு பார்க்கும்போது கீழே விழுந்தது. இப்போ ஒரு சரியான ஃபைட் போட்டு இருக்கோம். இந்த லேடி அந்த டைமண்ட் வச்சு நின்று இருப்பாங்க. பட்டு நம்ம ஹீரோ உதறி விட்டு வரான். அவ்வளவுதான், டைமண்ட் கீழே போய் விழுந்துச்சு. அந்த டைமண்டும் வீது மருந்தும் வீது மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் அந்த டைமண்டை வர தள்ளி விட்டுருக்காங்க. இவங்களும் தேடிட்டு இருக்காங்க, டைமண்ட் சுத்திட்டு இருக்காங்க. பட்டுன்னு பார்த்தா எல்லாம் அச்சு ஊத்திட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசிக்கு வந்து டைமண்டும் பிடிக்க முடியல. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் முடியல, கிறுக்கல் ஆயிட்டே இருக்காரு. அவங்க டைமண்ட் இருக்கிறது கண்டுபிடிச்சிடறாங்க. கரெக்டாக ஐஸ் கட்டியரும் அதை விட்டுருவாங்க. அவ்வளோதான், வெறுப்பாயிடுவாங்க. அடுத்தது பக்கத்துல மருந்து பாட்டில் இருக்கும். இது யாருக்குமே தெரியாம எடுத்து வச்சிருவாரு. ஆனா நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ சுடலாம் ட்ரை, அங்க ஒரு பாதுகாப்பா ஒரு இரும்பு மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களே கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா மருந்து அவங்க கிட்ட தானே இருக்கு. என்ன உடியான்னு கத்திட்டு இருப்பாங்க. அப்பயும் நம்ம ஹீரோ எகிரி குடிச்சிடறாங்க. கரெக்டா அங்க ஒருத்த வரான். வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான். வெறும் சின்ன பையன் தான். இவன் பேர் நம்ம ஜானன் கூப்பிட்டுக்கலாம். நேரத்துல போனதை தனியா போனப்ப நான் பொண்ணோட கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் பின்னாடி ஜானை பத்தி பேச, ஐயோ முதல்ல வண்டி ஏறா அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு கால் கூட எட்டல, கட்டை வச்சுதான் போட்டுருக்கான். பின்னாடி ஒரு சரியான சேசிங்கும் போயிட்டு இருக்கு. இந்த மருந்து பாட்டில் எப்படியோ பண்ணிட்டு இருக்கான். தலை எங்க ரொமான்ஸ் பண்ற நேரம் இல்லை. தலை நம்ம ஏறா மருந்து பாட்டில் அவகிட்ட தானே இருக்குன்னு நம்ம பேரும் எப்படியோ போட்டு மருந்து குடிச்சிடறாரு. கொஞ்சம் நார்மலும் ஆயிடுறாரு. பின்னாடி ஒரு கன் ஷூட்டிங்கா இருக்கும். அடுத்தது புல்லட் மாத்திரம் அந்த கண்ணு இவங்கிட்ட குத்துருவாளா, இவ சூடா இருக்குதுன்னு கீழே போட்டு விட்டுருவா. எங்க கண்ணுன்னு கேட்டா, ஐயோ ரொம்ப சூடா இருக்கு, எங்க பாரு என் நகலாம் வெந்து போச்சு அப்படின்னுவான். கடைசியா நம்ம ஹீரோ ஹேர் போட்டுக்கு வந்துடுறாரு. அங்க வெறும் ஒரே ஒரு பிளைன் மட்டும் தான் இருக்கு. சரி அதுலயும் கிளம்பலான்னு கரெக்டா கிளம்புறாங்க. அங்க வில்லன் டீமும் கரெக்டா வந்து, ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ அங்க பிளைட்டுக்குள்ள ஏறிடுறாரு. போறதுக்கு முன்னாடி சில வசனங்கள்லாம் சொல்லிட்டு போறாரு. என்னெல்லாம் பிடிக்கவே முடியாதான்னு. அகத்தது பார்த்தாதான் தெரியுது இது இவனோட பிளைட்டு போல. அவ்வளவுதான், இவன் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஓட்டுறவங்கள பண்ணிடுறோம் சார் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோக்கு இது எதுவுமே தெரியாது. அவர் பாட்டுன்னு உள்ள வராரு. அடுத்தது இந்த ஹீரோனியை பார்த்து, ஏமா நீ நம்ம இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனி டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ தான் எனக்கு கூப்பிட்டு இருந்த பார்ல கம்முன்னு உட்காந்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்கன்னா தாண்டி இறக்கி விட்டுறேன், இப்போதைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளைட்டும் அப்படியே இங்க இருந்து இந்தியா போற மாதிரி தெரியுது. அப்படியே மலையெல்லாம் அப்படியே காட்டிட்டே இருக்காங்க. அடுத்தது இவங்க மூச்சுட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஓட்டுறவன் பார்த்துட்டு இங்கேருந்து பட்டுன்னு எகிரி குச்சிடுறான். அவ்வளோதான், இங்கே பேராஷூட்டும் இல்லை எதுவுமே இல்லை. என்னடா ரொம்ப காத்தடிக்குது. நம்ம ஹீரோனை ஏஞ்சி பார்த்த பிறகு தான் தெரியுது அங்கே பைலட்டே யாருமே இல்லைன்னு. நம்ம ஹீரோ பிடிச்சி ஏந்திரியா அப்படின்னு சொல்ல, ஜானு அவர் தலைவர்னு சொல்ல, நம்ம ஹீரோனி எப்படியோ அவனை பிடிச்சி எழுப்பிடுறாங்க. அங்கே பாரியா நம்ம ஆகாசத்தில் ஆயா பறந்துட்டு இருக்கோம், முதல்ல அங்கே போய் பாரியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ போய் பார்த்து பிறகு அங்கே யாருமே இல்லை. நம்ம ஹீரோ உட்காந்துறாரு பட்டுன்னு ஏதோ தெரிஞ்ச மாதிரி. நான் ஓட்டும் போது ஒன்று தான் இருந்துச்சு, இப்போ நான் 2 இருக்கு நம்ம ஹீரோ சொல்ல. அவ்வளோதான், நம்ம ஹீரோனிக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுறேன் என் வாழ்க்கை அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. நான் சிங்கர் ஆயிருப்பேன் எப்படி ஆயிருப்பேன்னு. நம்ம ஹீரோ எல்லாம் சுற்றும் கரெக்டாக இருக்க பார்க்க பார்த்தா ஃபியூல காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க போல. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிராஸ் ஆக போகுது. இந்த ஜான் பையன் பின்னாடி போய் பார்த்துட்டு, தலை அங்கே எதுவுமே இல்லை தலை பேராஷூட்னு சொல்ல, நம்ம ஹீரோ பின்னாடி போய் பார்த்து அவருக்கு ஏதோ ஒன்று தோணுது. பார்த்தா ஒரு போட் மாதிரி இருக்கு, இந்த காற்றுல ஊதி பண்ணுவாங்களா அந்த போட் இருக்கு. இதை வச்சு இங்கேருந்து தப்பிக்கலாம்னு சொல்ல, இப்படியா தப்பிக்க முடியும்னு சொல்ல இங்கேருந்து நம்ம ஹீரோ எப்படி கீழே குச்சிடுறாரு. அது கரெக்டாக லேண்ட் ஆகுது. இந்த ஃப்ளைட்டும் அப்படியே கிராஷ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இதுவரை பனிக்கட்டியா வேற இருக்கா, அப்படியே கரெக்டா இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்காங்க. நம்ம ஜான் பையனா தலை எப்படியே போயிட்டே இருக்குன்னு சொல்ல, அங்க பார்த்தா தான் தெரியுது ஒரு அருவி மாதிரியே இருக்கு. அதுக்குள்ள குச்சிடுறாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் ஆகல, ஏன்னா போட்ல இருக்கிறனால. அப்படியே அது ஒரு குட்டியோட சேர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான், எப்படியோ அட்வென்ச்சரை முடிச்சாண்டா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா மேலே ஏதோ ஒரு வயசான தாத்தா மாதிரி காட்டுறாரு. இது நம்ம எந்த ஊரில் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஜான் கேட்க, அவ்வளோதான் நம்ம தலைவர் கம்மியத்து கும்புறாரு. வேற எங்கும் இல்லை, இந்தியாவுக்குள்ள தான் வந்திருக்காங்க. அந்த தாத்தா பார்க்க ஒரு மாதிரியா இருக்கிற மாலைலாம் போட்டுட்டு, சரி வாங்க எங்கள் ஊருக்கு அப்படின்னு அவரு கூட்டிட்டு போவேன். அங்கே இருக்கிறவங்களாம் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் புலம்பித்திக்கிறாங்க. அது இடம் பார்க்கவே ஒரு வறட்சியா இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட வந்து கடவுளா பாக்குறாங்க, ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. அந்த ஜான் பையன்கிட்ட ஒரு பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க, ஐயா விடுங்கன்னு சொல்லி நம்ம ஜான் இந்த சைடு வர, அடுத்தது அவங்க கொஞ்சம் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. இந்த ஜான் பையன் நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நீ வாங்கவே மாட்டாங்க, இதெல்லாம் சாப்பாடா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, அங்க பாருங்க அவங்களே பட்டினியில இருக்காங்க, நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, முதல்ல நீ அப்படி சாப்பிடு. கொஞ்சம் நம்ம ஹீரோ மிரட்டினோடனே அவங்களும் சாப்பிடணும். நம்ம ஹீரோவும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு, இங்கிருந்து டெல்லிக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லுவோம், நாங்களே ஆளை அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுறாரு. அப்படியே பேன் கோட்டுக்கோ போகணும் போது, பேன் கோட் இந்த சைடு இருக்கு, டெல்லி இந்த சைடு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பேன் கார்டு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் போல. அதான் 8th century அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்றாரு, ஆமா அது அழிஞ்சிச்சு,
ஆனா இப்போ ஒரு அரக்க அதை உருவாக்கிட்டு இருக்கான். அங்க வழிபட்ட சிவலிங்கத்தை எடுத்துட்டு போயிட்டான், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்தையும் எடுத்துட்டு போய் காட்டுறான். இங்கதான் இருந்துச்சு, அந்த அரக்கன் எடுத்துட்டு போயிட்டான், எங்களை நீங்க வணங்கலன்னா நீங்க வறட்சியில தான் இருப்பீங்க அப்படி சாபம் விட்டும் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ அவசரப்பட்டு வந்துட்டுமோன்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த பெரியவர் உதவி செய்யுங்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த வயசானவர் சொல்றாரு, இங்க இருந்து சில குழந்தைகளும் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ கடத்திட்டு போயிட்டாங்களேன்னு அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது அங்கிருந்து தப்பிச்சு ஒரு பையன் வந்திருப்பான் போல. அவன் வந்து ஒரு பேப்பர் எடுத்து சங்கரான்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுத்துட்டு அவனும் இறந்துடுறான். நம்ம ஹீரோ அந்த பேப்பரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஒரு மலை மேல. அந்த ஜான்ஸ் வந்து என்ன தலைவெஞ்சிருக்கு போலாமா அப்படி பேசிட்டு இருப்பான். அடுத்து ஜான்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறான், இந்த கல்லெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது, மொத்தம் 5 கல் இருக்கு, இந்த 5 கல்லு மட்டும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு ஜான்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பார் நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோ ஒரு நாள் அவ்வளவுதான் கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு அட்வென்ச்சருக்கு. இவங்க 2 பேரும் கரெக்டா அந்த யானை மேல ஏறிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஏறவே தெரியல, ஏடா கூடமா ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. ஜான்ஸை நிறுத்து, ஜான்ஸை நான் ஒழுங்கா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கத்திட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது கிளம்புறாங்க. அடுத்து பாதி தூரம் போயிட்டே இருக்கும் போது இங்கேயும் நாத்தடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்த்தா யானை மேல நாத்தடிக்குது. அதுக்கு மேல சென்டெல்லாம் ஊத்தி வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க. அதே மேல பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை பரவலா எப்படி பறக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, கண்ணை திறந்து பாரு, அது பறவை இல்லை வவ்வாலு அப்படின்னு, வவ்வாலா அப்படின்னு ஷாக்கா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்து தூரம் போகும்போது இந்த யானை மேல வேணுமென்ட்டு ஊத்திருப்பா. அதுக்கு யானை தும்பிக்க வச்சு தண்ணி மேல தெளிச்சோன்னே இவ கீழே வந்துரா, ஜானே இதோட இந்த யானை மேல நான் உட்காரவே மாட்டேன், உன் கூட வரையா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அத்தை நம்ம ஹீரோ பொழுதாயிடுச்சு, நம்ம எங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோனு ட்ரெஸ் எல்லாம் காய வச்சிட்டு போது அது ஒரு வவ்வால் இருக்கும், அதை பிடிச்சி இவங்க நோண்டி விட்டுருவாங்க. எங்க பார்த்தாவும் நிறைய பூச்சி இருக்குது, இந்த சைடு ஓடுறாங்க அந்த சைடு ஓடுறாங்க. இவங்க 2 பேரும் காட்டில் விளையாடுறதுக்கு இங்க சண்டை போட்டுருக்காங்க. இந்த யானை வேற சும்மா முதுகு முன்னாடி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இப்போ இதை என்ன பண்ண போறோன்னு பார்த்து தூக்கி போடுறாங்க. பார்த்தா அது ஒரு மலை பாம்பு போல. அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு பாம்புனாவே பயம். அவன் ஓரமா போய் நின்றுறாங்க. நான் ஏதோ பாம்பு பார்த்த மாதிரி பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பாம்பு தான் தூக்கி போட்ட அப்படின்னு நம்ம ஹீரோனை பத்தி சொல்லிட்டு இருக்க. ஓயா நான் தூங்க போறேன், நம்ம ஹீரோனையும் தூங்க கிளம்புறாங்க. அப்படியே மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோனை கேட்கறோம், உனக்கு எவ்வளவு தூரம் தான் போகணும்னு. அங்க பார்த்தா கோட்டை தெரியுது, இவ்வளவு தூரம் தான் போனோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டுருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ ஏதோ பாக்குறாரு, என்னன்னு பார்த்தா ஒரு சிலை இருக்கு. அது பார்த்தவே நரபலி கொடுக்குற சிலை மாதிரியே இருக்குது. இதை பார்த்தவொடனே அங்க யானை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க பயந்துடுச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது ஜான்ஸ் அப்படின்னு கேட்கறது, கோட்டை கொஞ்சம் தூரம் தான், நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நடக்க வச்சுறாரு. அவங்க நடந்து வந்துடுறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப பழங்காலமா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ உள்ள நகுந்து போயிட்டே இருக்காரு. அங்க பார்த்தா சாத்தன்லால் ஒருத்தர் வர்றாரு. இவர் வேற யாரும் இல்லை, நம்ம மகாராஜாவுக்கு எடுபடியா வேலை செய்யற ஆள் தான் இவரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜான்ஸ் அப்படின்னு கேட்கறாரு. நம்ம ஹீரோ பேர் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ ஒரு பெரிய சாகச பயனாரெலாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சரி உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிடறாங்க. நம்ம ஹீரோ உள்ள போயிட்டாரு. இந்த சாத்தன்லால் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒருத்தரையும் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா விருந்து இருக்கு, இங்கதான் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பழையங்காலத்து ட்ரெடிஷனல் மாதிரிலாம் போயிட்டு இருக்கு, இந்தியால என்னென்ன நடக்குமோ. ஹீரோ இவங்களோட பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனை பார்த்தா நல்லா தக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஓரமா கூட்டு எப்படியா இதெல்லாம் போட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது, இங்க ராஜா இருக்காரா, அவர் இன்னைக்கு நான் மயக்க போறேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த சாத்தலான்ட்ட வந்து இன்னைக்கு ராணி இருக்காங்களேன்னு கேட்கும்போது, இன்னும் ஒரு கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவோன்னே அவ்வளவுதான் இவங்க சந்தோஷமா வர்றாங்க. அடுத்து இவன் ராஜா வராருன்னு சொல்றான். யாரும் பார்த்தா ஒரு சின்ன பையன் இருக்கான். அவ்வளவுதான், ஹீரோனி கனவு கண்டதெல்லாம் வேஸ்டாவே போயிடுச்சு. இந்த ஜான் பையன் கம்பெனி நம்ம பார்த்துட்டு உங்களை மாதிரி ஆண்டிங்களை கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் தாக்கிட்டு இருக்கான். அடுத்து இந்த சாப்பாடுல எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு மலைப்பாம்பு எடுத்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து சில குட்டிங்களா வெளியே வருமா. அவ்வளவுதான், இதை பார்த்து இவன் 2 பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தன் 2 மலைப்பாம்பு எடுத்து ஒரே வாயில போடுவான். என்ன ஒரு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோண்டி இதை பார்த்து எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது என்ன பிரமாதம், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இந்த வள்ளி பூச்சிலாம் எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவுதான், ஜானே உன் கேப் இருந்தா இப்பயே தா, எனக்கு இப்பயே வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க ஒரு வெயிட் இருப்பான். நம்ம ஹீரோனி என்ன சூப் மாதிரி இருந்தா கொஞ்சம் எத்துனுவாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கு எடுத்துட்டு வரணுவான். அதையும் எடுத்து வந்து வச்சிருவான். அவ்வளவுதான், இன்னைக்கு ஒரு பிடிச்சிடலாம் ஜானே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால சூப்பா இல்ல நண்டு சூப்பா தெரியல, வாசனை மட்டும் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் விட்டு நோண்டு பார்த்தா ஒரே கண்ணா இருக்குது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனி எனக்கு சாப்பிடணும் தவளடா ஒன்னும் தவளன்னு உட்காந்துறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்தவளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நான் வரும்போது ஒரு கிராமத்தை தாண்டி வந்தேன், அங்க சொல்லியிருந்தாங்க ஒரு கல் இருந்துச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சேத்தன் கேட்டிருப்பாங்க. இல்ல இவ்வளவு நாளா இந்த கோட்டை பஞ்சத்தில் அடிபட்டு இருந்துச்சு, திருப்பம் எப்படி இந்த அளவுக்கு செழிப்பா வந்துச்சு, என்ன இங்க நரபலி எல்லாம் கொடுக்குறான்னு கேள்விப்பட்டனே, உண்மையா அப்படின்னு சொல்லும் போது அங்க கிராமத்து மக்கள் சொல்றான்னு சொல்லி இங்க வந்து பேசிட்டு இருக்கியா, உனக்கு உணவு அளிக்கலான்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கியா மகாராஜா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த மகாராஜா பேச ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேல பசங்க வெளியே வரக்கூடாது பயன்படுத்துறதுக்கு இப்படி அப்படி இல்ல வதந்தி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு மகாராஜா பேசி முடிக்கிறாரு. நான் தப்பா பேசிதான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சாரி கேட்டவர். அடுத்து ஃபைனல் டச்னு சொல்லி ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தாங்க. நம்ம ஹீரோ நீ சரி ஐஸ்கிரீம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா மலைக்குரங்கு மூஞ்சி எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அது மூளை எடுத்தையும் உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோன் இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கிற்கலாயி மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் பழங்கத்து நம்ம ஹீரோனிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வராரு. இவங்க வெட்டி பந்தாலாம் பேசுறாங்க, எனக்கு தேவையானதை யாராலையும் கொடுக்க முடியாது அப்படி இப்படி. நம்ம ஹீரோ கடுப்பை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
பழம்லாம் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அதை பார்த்து இது ஃபர்ஸ்டே சொல்ல முடியும்னு சொல்லி வாங்கி பிடிங்கி சாப்பிட்ருப்பாங்க. சரி உள்ள வா, உள்ள வந்து பேசலாம் அப்படின்னு உள்ள கூட்டின்னு போயிடுவாங்க. இவங்க கொஞ்சம் ரொமான்டிக்காக போவோம். நம்ம கொஞ்சம் கிட்ட நெருங்கும் போது இல்லை நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப ட்ரை பண்ண, நீ என்னையே தேவையில்லையான்னு சொல்லி இவங்க 2 பேருக்கிட்ட சண்டை போட, எண்ணி 5 நிமிஷத்துல நீ வருவ பாரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ நான் 5 நிமிஷத்துல தூங்கிடுவேன் அப்படியே இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கது சாத்திட்டு கிளம்பிடுவாரு. அடுத்து 2 பேருக்குள்ள அலாரமா செட் பண்ணி வச்சிருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, அவசரப்பட்டு இதே மாதிரி பேசிட்டு வந்துமோ அப்படின்னு. சரி கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பின்னாடி யாரோ வர மாதிரி இருந்தது. பட்டம் பார்த்தா கைத்த பொறுக்கி நெரிக்கிறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ இந்த சைடு வந்து என்னையா வேணாம்னு சொல்லிட்டாலே, இதோட உனக்கு எந்த பொண்ணு நல்ல பொண்ணு கிடைக்காது பாரு அப்படிங்க கத்திட்டு இருக்கா. இங்க வந்து காப்பாத்துற மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருப்பாரு. இது வரவே வராது. இங்க இருந்து வெளியே பேசிட்டு இருக்கோம். கரெக்டா அந்த டைம்ல ஜான் முடிச்சுட்டு இருவான் போல. அவன் எடுத்து சாட்டியை கூட கரெக்டா பிடிச்சா நடிப்பாரு. ஒரு கட்டத்துல ஓட ட்ரை பண்ணுவான். பட்டன் கைத்துல மாட்டிக்கான். அது பார்த்தா ஃபேன்ல மாட்டிச்சு அந்த கயிறு. அவ்வளவுதான், அவன் காலி. அடுத்து நம்ம ஹீரோனி ரூம்ல என்ன இருக்காங்க, நம்ம ஹீரோ செக் பண்ண வருவாரு. கீழே குஞ்சு பாப்பாரு, நான் மேல இருக்க எங்க பாரு அப்படின்னு. நம்ம ஹீரோ இந்த சைடு கத்தின்னு இருப்பாரு. நம்ம ஹீரோ எவனா இருக்கானா செக் பண்ணி தான் இருப்பாரு. நான் எங்க இருக்கு நம்ம ஹீரோ கத்திட்டு தான் இருப்பாரு. நம்ம ஹீரோ நான் பண்றேனே புரியல. அடுத்து நம்ம ஹீரோ எதுவும் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. அங்க ஒரு சிலை இருக்கும், அதை பார்த்துட்டே இருப்பாரு. நான் எங்க இருக்கேன் பாரு, என்ன பாருன்னு இருப்பானா. நம்ம ஹீரோ அது கண்டுக்காம அந்த சிலையை நான் ஊத்துனா அங்க ஒரு பெரிய படம் இருக்கும். அந்த சின்ன பையன் கொடுத்தாலும் அதே மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்கு. அது பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த ஜான் சொல்லுவான், என்னோட பொருள் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தா அவரோட கேப்பு தான். அவர் கேப் இல்லாம வரவே மாட்டாரு. அது ஒரு மாசம் அப்படி இறங்குற காலத்துல பார்த்துட்டு இருக்கும்போது ஜான் பையன் பிடிச்சி ஏதோ இஷ்டம் போல அங்க ஒரு மம்மி மாரி இருக்கு. அதை பார்த்து பயந்துட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறாரு. இது நான் சொல்ற வரைக்கும் நீ எதுவுமே தொடாத அப்படின்னு சொல்ல. சரி தலை, பொறுமையா வரேன் தலை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நடந்து போயிட்டே இருப்பாங்க. கீழே பார்த்தா ஏதோ பிசுன்னு இருக்குது. ஆனா தலை ஏதோ பாச போல ஏதோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த வெத்தப்படி வச்சிருப்பாரு. என்னன்னு பார்த்தா கொச்சன்னு நிறைய பூச்சில இருக்கு, பூராணம் இருக்கும், நிறைய இருக்கு. இதை பார்த்துட்டு ஒரு இடத்தாண்ட போனாங்க. பின்னாடி இந்த ஜான் பையன் போவான். அங்க ஒரு பட்டன் போல, அது தெரியாம கால் வச்சு அமுத்திடும். அவ்வளவுதான், அது மூடுற மாதிரி ஒன்று இருக்கும் போல. சடால்னு மூடிது நம்ம ஹீரோ வெளியே வரதுக்குள்ள. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனால உள்ளே மாட்டினாரு. ஒன்றும் பண்ண முடியல. என்ன இருக்குன்னு செக் பண்ண ஒரு துண்டு பேப்பர் மாதிரி இருக்கும், அது வச்சு பத்த வச்சுட்டு இருப்பாரு. அடுத்து ஜான் பையன் போய் பின்னாடி போய் நெல்லு சவுத்து ஒட்டி அப்படின்னு இவனும் பொறுமையா சவுத்து ஒட்டி நின்று இருப்பான். பின்னாடி ஒரு கல் இருக்கு போல. திரும்ப அதான் அமுத்திட மேல இந்த ஏதோ ரோடால் மேலாம் வருது. ஷார்ப்பான கத்தி போலலாம் இருக்கு. அவ்வளவுதான், இவங்க நெசங்க போற நேரத்தை காப்பாத்தி கத்திட்டு இருக்கா. மேலேருந்து நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வரும். பூச்செல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருப்பா. ஒரு வழியா கரெக்டா இங்க வந்துருவா. அது இருக்கு, ஏன்னா ஒரு ரிவர் இருக்கும் பாரு, திருப்பணுவாங்க, நிறைய பூச்சி இருக்கும். இப்போ மட்டும் திருப்பி எங்க உயிரை போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா அந்த ரிவர் பிடிச்சி இசிக்க அவங்களோட நெசிக்கு வந்தது மேலே போயிடுது. டோரும் ஓப்பன் ஆயிடுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ எப்படி தப்பிச்சிட்டாரு. அங்க உள்ள அவ்வளவு பூச்சி இருக்கு பாரு அப்படின்னு கத்திட்டே பின்னாடி வருவாங்க. அவ்வளவு திரும்ப அந்த கல் மூடி விட்டுறாங்க. இன்னும் ஒரு சைடு வழி இருக்கு, அந்த சைடு நம்ம ஹீரோ போலான்னு ட்ரை பண்ணுவாரு. அதுக்குள்ளே ஜான் பையன் போயிடுவான். நம்ம ஹீரோ எங்க நின்று இருப்பாங்க. நம்ம ஹீரோ வெளியே தள்ளிட்டு நம்ம ஹீரோ கரெக்டா வெளியே தள்ளும் போது கேப் கீழே வந்தது. நம்ம தலைவருக்கு கேப் தானே முக்கியம். கரெக்டா மூடுற டைம்ல கேப் எடுத்துடுறாரு. அங்கிருந்து அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அடுத்து இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ எட்டி பார்க்கும் போது தான் தெரியுது, உண்மையா நம்ம ஹீரோ கணிச்சது உண்மைதான். இங்க உண்மையா நரபலி எல்லாம் கொடுக்குறாங்க போல. அதுக்குன்னு ஒரு ஆள் கூட இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட வில்லனே சொல்லலாம். இவன் பாட்டுன்னு ஏதோ மந்திரம்லாம் ஊத்திட்டு இருக்கான். நரபலி கொடுத்து ஒரு ஆளையும் விட்டுட்டு வரான். அதுலயும் சங்கிலி போட்டு கட்டி வச்சிடுறாங்க. அடுத்த சில ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்றான். இவனால மனுஷங்களோட ஆட்டை அப்படியே எடுக்க முடியும் போல. கையை விட்டுறான், பட்டுன்னு எடுத்துறான் ஆட்டை. அவ்வளவுதான், இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். அடுத்தது வச்சு எடுத்து சுத்த விடுறாங்க. அப்படியே கீழே அந்த நெருப்பு குழம்பா எரியுது. அதுக்குள்ள போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்து மிரண்டே போட்டுருக்கான். அவனை பொறுமையா அப்படியே உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. அவனும் கத்திட்டே இருக்கான். இந்த ஆட்டம் அப்படியே எரியுது. அவனையும் அப்படியே எரிஞ்சு சாம்பலா வரான். அடுத்த சிலர் வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த கிராமத்துல இருந்து எடுத்துட்டு வந்த கல்லு போல இதே மாதிரி 3 கல் இருக்கு. ஒரு கிராமத்துல எடுத்து வந்திருப்பாங்க போல. அந்த கல்லை காமிக்கிறாங்க. அடுத்து கரெக்டா அந்த கல்லு கண்ணுக்கு 2 மூக்குக்கு 1 வெங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஜான் நாதன் கேட்க, அது டைமண்ட். நம்ம ஹீரோ சொல்ல, என்ன டைமண்டா அப்படின்னு நம்ம ஹீரோனை எப்படி ஏஞ்சி 2 பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்கிறவங்களாம் கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ போய் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ போயிட்டே இருக்காரு. அங்க பார்த்தா எரிமலை குழம்பு இருக்கு. அந்த சைடு தாண்டி போக முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. நம்ம ஹீரோட்ட ஒரு ஜாட்டி இருக்கு, அதை வச்சு கரெக்டா அங்க தாண்டி போயிடுறாரு. அடுத்து அங்க இருக்கிற கண்ணு மூக்கு இருக்கிற அந்த 3த்தையும் எடுத்துட்டு வரலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பின்னாடி பார்த்தா இது ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ எட்டி பார்க்கலான்னு போறாரு. இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஜான்ஸும் இந்த ஹீரோனையும் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு ஆள் பின்னாடி தப்பிக்கலாம் பார்த்தா அங்கேயே இருக்காங்க. அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் சிறைப்பிடிச்சிடறாங்க. இது தெரியாது நம்ம ஹீரோக்கு. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, இதே மாதிரி சின்ன பசங்கலாம் வேலை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கேஜிஎஃப் படத்துல எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி
குடிய தோண்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கடுப்பாய் மேலேருந்து கல்லு தடிக்க அங்கதான் நம்ம ஹீரோ சொன்ன நிற்க வராரு. தேவலாம அடிச்சிட்டோம். சரிங்க தப்பிக்கலாம் பின்னாடி திரும்பினா பார்த்தா கும்பலா இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் சிறப்பிடிச்சாச்சு. இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஹீரோவை. அடுத்து ஒரு ஜெயிலி அந்த ஜான்சன் போட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் எடுத்து போட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பையன் வந்து அவ்வளவுதான் இப்போ ரத்தத்தை குடிக்க போறாங்க, என்ன சாவடிக்க போறாங்க அப்படி இது பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து தான் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அந்த ஒரு ரத்தம் மேலே கொடுப்பாங்க, அது மட்டும் நம்ம குடிச்சிட்டு அவ்வளவுதான் அவங்க கூட வசியம் பண்ண மாதிரி அப்படி சொல்லுவான். நம்ம ஹீரோ ஒரு இடத்துல கட்டி போட்டுறாங்க. அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம ஹீரோ அப்படியே துப்பிடுவாரு. ரெண்டாவது வாட்டி பார்த்தா குடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த மகாராஜா நம்ம ஹீரோ மாதிரி ஒரு சின்ன பொம்மை ரெடி பண்ணி சூனியம் வச்சுட்டு இருக்கிறாங்க போல. நம்ம ஹீரோவும் தெரியாம குடிச்சிடுறாரு. அடுத்து ஒரு இடத்துல போட்டுறாங்க நம்ம ஹீரோ. அடுத்து நம்ம ஹீரோ இது பண்றாரு, உடம்புலாம் நினைக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோ எடுத்து ஒரு வில்லத்தனமா சிரிக்கிறாரு. நம்ம ஹீரோ இதுல வசியமான மாதிரி தெரியுது. நம்ம ஜானா பாறையை உடைக்க விட்டுறாங்க. நம்ம ஜானு பாறையை உடைக்காம வச்சிருக்கிற சங்கிலியை உடைச்சிட்டு இருக்கான். அது யாருக்குமே உங்களுக்கு தெரியல. மேல பார்த்தா நம்ம ஹீரோ வசியமான மாதிரி ஆயிட்டாரு. அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோனி பார்த்தா இன்னைக்கு நரபலி கொடுக்குறாங்க போல. நம்ம ஹீரோனி கத்துறாங்க, என்ன காப்பாத்து ஜான், காப்பாத்து ஜான். ஆனா நம்ம ஹீரோ தான் வசியத்தில் இருக்காரு, ஒன்றும் பண்ண முடியல. அடுத்து இவன் ஹார்ட் எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது நீ வா அப்படின்னு கூப்பிட்றான். பார்த்தா நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். நம்ம ஹீரோ வச்சு சாவடிக்கலான்னு பிளான் பண்றான் போல. நம்ம ஹீரோவும் பண்றாரு. இந்த வாட்டி ஹார்ட் எடுக்கலாம், அப்படியே வெளியே விட்டுலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜான் பையன் வந்து தப்பிச்சு ஓடி மேலே போயிடுறான். மேலே போய் ஏணியை தள்ளி விட்டு மேலே டாப்புக்கு போயிடுறான். ஏன்னா அங்கதான் நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த நம்ம ஜானும் கரெக்டா போயிடுறான். அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ கீழே தள்ளலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லாவம் குதிக்குது. நம்ம ஹீரோ அப்படின்னு கரெக்டாக அந்த தண்டு ஜான் வந்துருவான். தலைவர் அங்க பாருங்க ஒரு நம்ம ஹீரோ வசியத்தில் இருக்காரு, ஒண்ணுமே தெரியல. அவன் ஜானை பூச்சி கீழே தள்ளிடுறாரு. அங்க பக்கத்துல ஒரு தீப் வந்திருக்கும், அதை எடுத்துட்டு வந்து சாரி தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே வச்சிருவோம். அவர் தான் நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடாரு. அடுத்து பார்த்தா ஹீரோ வசியம் கலைஞ்சிடுது. கரெக்டா நான் கொள்றான் அப்படின்னு சொல்லி ஜானை இந்த சைடு கொண்டு வந்துடுவார். நம்ம ஹீரோ சொல்ல எப்படின்னு தெரியடா வந்துட்டா மறுபடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோனை எப்படியோ காப்பாத்துறா, நம்ம ஹீரோ காப்பாத்திட்டு இருப்பாரு. இங்க சரியான ஒரு ஃபைட் சீன் இருக்கும். கடைசியில் நம்ம ஹீரோனை எப்படியோ காப்பாத்திடுறாரு. அடுத்து ஜான் பையன் வந்து பை எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இங்க இருக்கிற கற்கள்லாம் நம்ம எடுத்து நம்ம ஹீரோ போட்டுருப்பாரு. எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எங்கடா போறாரு பார்த்தா கீழே தான் அங்க பசங்க இருக்காங்களே, அங்க எடுத்தாண்ட போய் இப்போ சரியான ஒரு ஃபைட்டிங். ஹீரோ அடிக்க வரவங்க எல்லாம் பிடிச்சி நம்ம ஹீரோ அடியே நடிச்சிட்டு இருப்பாங்க. சில பசங்களாம் சந்தோஷம் ஆகுறாங்க. அடுத்து சில பேர்லாம் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சுட்டே இருக்காங்க. அடுத்தது கை வளங்கலாம் இருக்கு, அதை அவுத்து விட சாவி இருந்துச்சு. நம்ம ஹீரோ அவுத்து விட்டுருப்பாரு. கரெக்டாக பார்த்து இந்த டைம் பெரிய பிள்ளை வந்துடும். பசங்களாம் வெளியே ஓட்டுருவாங்க. பாதி பசங்க ஒன்று கால் வச்சு பசங்க தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பிடிச்சி அடி நடிக்க ஜான் பையன் வந்து எப்படியோ அவன் அடிக்கலான்னு பார்த்தா அவன் கீழே தள்ளி விட்டுறான். அவ்வளோதான். இங்கே மகாராஜா வந்து நம்ம ஹீரோக்கு வசியம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ நல்லா அடிக்கவே முடியல, கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்து ஜான் பையன் வந்து கரெக்டாக மேலே ஓடிட்டு மகாராஜாவும் கீழே தள்ளி விட்டு அந்த பொம்மையும் கீழே வந்துடும். அங்கே இருக்கிறது எப்படி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனால் கரெக்டாக எடுத்துருவான். நம்ம ஹீரோ நெசங்க போகிற டைமில் கரையிடுவான் ஜானு. கரெக்டாக அவன் வில்ல வந்து அவனோட ட்ரெஸ் இதில் மாட்டிக்கும். அவன் அதில் செத்துருவான். அடுத்து மகாராஜா நம்ம இவனை கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது பக்கத்தில் ஒரு தீப் வந்திருக்கும். அது கரெக்டாக பற்ற ஒரு மகாராஜா மேலே. அதனால மகாராஜாவும் தெளிவாயிடுவது. எந்த சைடு போகணும் அப்படின்னு நம்ம ஜான் கேட்கும்போது இந்த சைடு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காட்டுறான். அதுலேயே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அது ஒரு ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சைடு போத்து பதில் அந்த சைடு போயிடுறாங்க. பின்னாடி இந்த வில்லன் டீம்ல அமுச்சு விட்டுருக்காங்க. இங்க சரியான ஒரு ஃபைட்டிங் சீன். இந்த சைடு பார்த்தா அந்த வில்லன் பெரிய பேசன்ல தண்ணி இருக்கு, அது கீழே தள்ளி விட்டுருவாங்க. இங்க சரியான உணர் ஃபைட்டிங் சீன் இருக்கும். நம்ம ஹீரோ எப்படியாவது காப்பாத்திடுவாரு. அடுத்தது ஒரு இடத்துல பார்த்தா ட்ராக் நிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோட காலை வச்சு இதை நிக்க வச்சிடாரு. அது தண்ணின்னு கத்திட்டு இருப்பாரு. பின்னாடி பார்த்தாலும் போது சரியான தண்ணி வருது. அவ்வளோ இதை பார்த்து நம்ம ஹீரோ வேற சைடு ஓடிடுறாரு. அப்போடா இந்த சைடு வரலடா தண்ணி அப்படின்னு மூச்சு விட்டுறதுக்குள்ள பார்த்தா இந்த சைடு திருப்பும் தண்ணி வருது. ஓடுறான்னு சொல்லிட்டு ஒரு எட்ஜில் போய் நிற்பாங்க. இங்க சரியான ஒரு தண்ணி ஃபோர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஹீரோ முதல்ல போக சொல்லிடுறாங்க இவங்க. நம்ம ஜானம் போயிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா கீழே வந்துடுறான். ஜஸ்ட் மிஸ் முதல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப பசியோடு இருக்கு போல. கீழே வந்து அவ்வளோதான் கடிச்சு கொதிடும். எப்படியோ நம்ம ஹீரோனி ஜானை காப்பாத்திடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ சண்டை போட்டுருப்பாங்க. கன் எடுத்து சுடலான்னு பார்த்தா அவ்வளோ கன்னை காணும். அவ்வளோதான். இப்போனா கை சண்டை தான் அடிச்சு முடிச்சு போட்டு தள்ளிட்டு பார்த்தா பின்னாடி ஒரு ஆள் வரான். இப்போ அவனை நம்ம ஹீரோ அடிக்கலான்னு போகும்போது பயந்து ஓடுறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு 50-60 பேர் மேலே இருப்பாங்க. நம்ம ஹீரோ துரத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா இவங்க தப்பிச்சு வந்துட்டுமே அப்படின்னு ஜாலியாக முன்னாடி நின்று பார்த்தா தெரிஞ்சது வில்லை இங்கே தான் இருக்கான். இதை பார்த்து இவ கத்தாடி இருந்த ஜானம் கத்த அவ்வளோதான் மாட்டிக்கினாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கத்த நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மட்டும் இவங்களை உடனே இதை அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வில்லை காதிலே வாங்கிக்கவே மாட்டான். ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஜான் கிட்ட வந்து சிக்னல் காட்டுறான். நம்ம ஜானும் புரிஞ்சுக்கிறேன். அக்கா என்ன பக்கத்துல கெட்டிமா பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி அவனும் கெட்டிமா பிடிச்சோம். பட்டுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அறுத்துருவான். பாதி பேர் அந்த முதலைக்கு உணவாயிடுவாங்க. கடைசி இவங்க ரெண்டு பேரும் அந்த பேக் பிடிச்சி சண்டை மாதிரி இருக்கும்போது பட்டுன்னு பத்திக்குவோம். ஏன்னா அந்த 3 கல் ஒன்னா சேர்ந்தா பத்திக்க ஆரம்பிச்சு ஆட்டை போட்டுக்குது. ஆல்ரெடி 2 கல் கீழே இருந்துச்சு, ஒரு கல் தான் இருக்கு. அந்த வில்லன் பையன் எப்படியோ பிடிச்சிடறான். ஆனா அவனுக்கு சூடா இருக்கனால நம்ம ஹீரோ எப்படியோ பிடிச்சிடுற அந்த கல்லை. அவன் தவறி கீழே விழுந்துடுறான். அவ்வளோதான் முதலைக்கும் இறையாயிடுறான். அதுக்குள்ள இந்த மகாராஜா அவரோட ஆளுங்களாம் கூட்டு வந்துட்டாரு போல. அங்கே இங்கேருந்து வம்பு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது துப்பாக்கி, அதனால் அழகாக சுட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ எங்கடா இருக்கான்னு பார்த்தா நினச்சிட்டு இருக்கான். ஆனால் கை மட்டும் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான்.
கூட வரும்போது கரெக்டாக அந்த கல்லையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு போல். அவ்வளோதான், இதை பார்த்து சந்தோஷமாக ஆகுறாங்க. அடுத்து இந்த இடத்த விட்டு இங்கே கிளம்புறாங்க. அடுத்து அந்த நகரத்துக்கும் போகிறாங்க. அந்த கல்லும் கொடுக்குறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா கூட அந்த பசங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க போல. கிராம மக்களே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவங்களோட பசங்க வந்துட்டாங்க, பாப்பாவை பார்க்க போகிறோன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்படியே இந்த கல்லையை எடுத்து கொடுத்துறாங்க. இருந்த இடத்தாண்ட அந்த தாத்தா வச்சுறாங்க. அப்படியே தி டெம்பிள் ஆஃப் தி டூம் இந்த அட்வென்ச்சர் முடிக்கிறாங்க. ஓகே. ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படம் கொண்டு வந்திருக்குன்னு தெரியுமா? ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். நானும் எவ்வளவோ அட்வென்ச்சர் படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த அட்வென்ச்சர் படம் தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அட்வென்ச்சர் படம் பார்க்கும்போது நானே புதியல் தேடுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அந்த ஃபீலை கொடுக்க நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னடா நீ ரொம்ப ஐப்ப கூடிய என்னடா படம்னு கேட்பீங்க. படம் பேர் என்னன்னா இந்தியானா ஜான்ஸ். நம்ம வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ஸில் ஒரு சில கொள்ளையர்களை காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மலைப்பகுதியில் சில தங்கங்கள்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிலுவை மாரி கிடைக்கிது. இந்த சிலுவை எடுத்துன்னு வந்து அந்த கேங் லீடர்கிட்ட கொடுக்கும்போது, இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன், வேறு எதுனா கிடைக்குதா பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலுவை கீழே வச்சுட்டு கேங் லீடர் அந்த சைடு கிளம்பிடுறான். அப்படியே மேலே ஒரு 2 சின்ன பசங்களை காட்டுறாங்க. இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம படத்தோட ஹீரோ இந்தியானா ஜான்ஸ் அவனோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட இது என்னன்னு கேட்க, நம்ம ஹீரோ இதை பற்றி புட்டு வைக்கிறாரு. இது 1500 வருஷம் பழமையான பொருள், இது மியூசியத்தில் மட்டும் தான் இருக்கணும், இவங்கள மாதிரி திருடன் கூட இருக்கக்கூடாது. முதல்ல நான் சொல்கிறபடி போய் நீ கேளு, முதல்ல போய் செரீஃபை பாரு, இதை பற்றி நீ சொல்லு, நான் எப்படியாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல நம்மளோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் எப்படியோ கீழே இறங்கி அது எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. அங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ எப்படியோ அவர் வீட்டாண்ட வந்து அப்பா நான் என்ன கொண்டு வந்துருக்கேன் பார்த்தியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ சொல்கிறது கொஞ்சம் கூட அவர் மதிக்கவே மாட்டார். அவர் பார்த்து ஏதோ ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் நம்ம ஹீரோ மாரி அட்வென்ச்சரை விரும்புகிற ஆள் தான் இவரும். அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வர அங்கே செரீஃபும் கூட வந்துருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த செரீஃப் கிட்ட கொடுக்க, அப்போ பின்னாடி பார்த்தா அந்த கொள்ளைக்கார கும்பலும் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு புரியுது இது செரீஃபும் அவங்க ஆளுதான்னு. அந்த சிலுவை எடுத்துகிட்டு போய் வெளியே ஒரு பணக்கார மாதிரி தெரியறான். அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவன் அப்படியே காரில் எடுத்து போட்டு கிளம்பிட்டே இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அங்கே கொள்ளையடிக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ வேணா நீ தோத்துருக்கலாம், ஆனால் லைஃப்பில் கண்டிப்பாக நீ தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இருந்து அப்படியே ப்ரெசன்ட் டைம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை சில பேர் பிடிச்சி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த பணக்காரனும் இருக்கான். ஒன்றுமே இந்த சிலுவைக்காக எங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பேன் 35 வருஷமா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உங்ககிட்ட இருக்க அந்த சிலுவையை கொடுத்துருங்க, நீங்கள் கொடுக்காத வரைக்கும் உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அந்த பணக்காரன் இவனை சாவடிக்கலான்னு சொல்ல, அந்த சிலுவையும் அவங்க பணக்காரங்கிட்ட தான் இருக்கும். அவங்ககிட்ட இருந்து நம்ம ஹீரோ அந்த சிலுவையை எடுத்து இங்கேருந்து தப்பிச்சிருவான். அங்கே பார்த்தா அந்த படகும் தண்ணியில் முழுகுது. அப்படியே ஒரு நாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஸரு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ப்ரொஃபஸர்னு. அவங்க பசங்களுக்கும் கிளாஸ் நிறுத்திட்டு கிளம்பிடுவாங்க. அப்போது ஒருத்தர் நம்ம ஹீரோ சந்திக்க வராங்க. இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இவர் வந்து நம்ம ஹீரோ எடுத்த சிலுவையை இவன் கிட்ட கொடுப்பாரு. முதல்ல எடுத்துகிட்டு போய் மியூசியமில் எடுத்து வையின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்புவார். அப்படி நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு வரும்போது அங்கே ஒரு பார்சல் இருக்கும். இது என்ன பார்சல் பிரித்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவை யாரோ கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. அடுத்து நம்ம ஹீரோ வெளியே போகும்போது நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருது. அங்கேருந்து ஒரு 4 பேர் இறங்கி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தவங்களை பார்க்கணுன்னு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டும் போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ளே இருப்பார். சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். இவன் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ மாரி பல அட்வென்ச்சர்லாம் பிடிச்சாலே இவன் பேர் வால்டர். அந்த வால்டர் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ஒரு கல்லை காட்டுறான். அந்த கல் பார்த்தா பாதி தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பாதியை காணும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இது 12ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கல் தான்னு கேட்க, அந்த வால்டர் பையன் ஆமான்னு சொல்லுவான். அந்த வால்டர் பையன் என்ன சொல்கிறான்னா, இதில் ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, அது நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோ இதில் என்ன விஷயம்னு கேட்கும் போது தான் அந்த வால்டர் பையன் சொல்கிறான், இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சா ஒரு கப்பு கிடைக்குமா, அது ஜீசஸ் காலத்தில் உருவாக்கப்பட்ட கப்பு, ஜீசஸ் ஒரு பெரிய விருந்து ஒன்று வச்சிருப்பாரு, அப்போ யூஸ் பண்ண கப்பு தான் அது. அதேமாரி நம்ம ஜீசஸை சாவடிக்கும் போது அவளோட ரத்தமும் அதில் பட்டிருக்கும், அந்த கப்பில் யார் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்க சாகாவரம் பெறலாம் அப்படின்னு இந்த வால்டர் பையன் முடிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தேடி வந்த ஆள் நான் இல்லை, அது எங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த வால்டர் பையன் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தார், ஆனால் இப்போ எங்கே போனாருன்னு தெரியல, அதனால தான்ப்பா உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு எங்கள் அப்பாவை காணுமா அப்படின்னு அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிருந்தா அங்கே அப்பாவே காணும், அந்த வீடுலாம் கடைஞ்சு போயிருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது,
அவர் காலேஜில் இருக்கும்போது ஒரு பார்சல் வந்து இருக்கும், ஆனால் என்ன பார்சல் திறந்துருக்க மாட்டார். ஆனால் இப்போ தான் திறக்கிறாரு. என்ன பார்சல்னா ஸ்டார்டிங் சீனில் அவங்க அப்பா ஒரு புக்கை வச்சு வரைஞ்சிட்டு இருப்பாரு. அந்த புக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ கையில் இருக்குது. அதோட அவங்க அப்பா வீட்டாண்ட சுற்றி பார்த்தா எல்லாம் அந்த கப்பு பற்றியே எழுதியிருக்கு. அப்போ தான் புரியுது நம்ம அப்பாவை இந்த கப்புக்காக தான் பல வருஷமாக தேடி இருந்திருக்காருன்னு. அடுத்தது நம்ம ஹீரோ கப்புக்காகவும் இல்லைனாவும் அவங்க அப்பாவை தேடுறதுக்காக நம்ம ஹீரோ கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாரு. இனிமேல் தான் அட்வென்ச்சர் தாறுமாறாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். கடைசியாக நம்ம ஹீரோட அப்பா எங்கே இருந்தாருன்னு வால்டர் கிட்ட இருந்து தெரிஞ்சுப்பாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு அறிமுகமாறா. இவ வேற யாரும் இல்லை, இவ பேர் எலிசா. நம்ம ஹீரோவோட அப்பாவோட அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பா. நம்ம ஹீரோ வந்து அவகிட்ட போய் எங்கள் அப்பா கடைசியாக இருந்த இடம் உனக்கு எங்கன்னு தெரியுமான்னு கேட்க அந்த எலிசாவும் ஒரு லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போவா. ஆனால் அது பார்த்தா லைப்ரரி மாரி தெரியாது, ஒரு சர்ச் மாரி இருக்கும். அங்கே பார்த்தா ஒரு விண்டோவை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அவங்க அப்பாவை கொடுத்துருந்த அந்த புக்லேயும் பார்த்தா அந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது இங்கே ஏதோ ஒரு க்ளூ இருக்குன்னு. அங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு படிக்கட்டு மாரி போவோம். அது மேலே நம்ம ஹீரோவும் ஏறி பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று புரியுது. அவங்க அப்பா அந்த புக்கில் 10ன்னு போட்டு வச்சிருப்பாரு. அங்கே கீழே பார்த்தா அந்த 10ன்னு போட்டோம் ரோமன் லெட்டரில். இதை பார்த்து நம்ம ஹீரோ கீழே வந்து அதை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ நினச்ச மாரி அங்கே ஒரு சுரங்கமும் இருக்குது. ஃபஸ்ட்டு எலிசா பொண்ணு போகிறா. கீழே நம்ம ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி அந்த புக்கை அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. மேலே பார்த்தா நம்ம ஃப்ரெண்டை யாரோ அடித்து போட்டு அவங்களும் கீழே இறங்குறாங்க. இவங்க யாருன்னே தெரியல. நம்ம ஹீரோ இது தெரியாமல் எல்லாம் பாதியும் கடந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அங்கே பார்த்தா நிறைய எலிலாம் இருக்கும், அதெல்லாம் கடந்து போயிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வழிக்கு வீந்துருவாரு. தண்ணின்னு பார்ப்பாரு. அதுக்கு தான் தெரியுது அது தண்ணி இலைரோல்னு. நம்ம ஹீரோவும் எல்லாம் பாதையும் கடந்து போயிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஒரு விஷயத்த. அது என்ன விஷயம்னா, அந்த கப்பு கடைசியாக ஜோசப் என்கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்கும். அந்த ஜோசப் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு 3 மாவீரன் கிட்ட ஒப்படைச்சிருப்பாரு. அந்த 3 மாவீரரும் பிரதர்ஸு. அந்த பிரதர்ஸ் 150 வருஷம் பாலைவனத்திலே வாழ்ந்திருப்பாங்க. அதில் 2 பிரதர் செத்துட்டு இருப்பாரு. இன்னொரு பிரதர் தான் அந்த கப்பை பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம கண்டினியூவாக போகலாம். இவங்க நினைச்ச மாதிரி அங்கே 3 சவப்பெட்டி இருக்கும். இந்த 3 சவப்பெட்டி வேற ஒன்றும் இல்லை, அந்த 3 பிரதர்ஸ் சவப்பெட்டி தான் இந்த 3மே. அதில் ஒரே ஒரு சவப்பெட்டியில் மட்டும் நம்ம ஹீரோ தேடி வந்த பொருள் இருக்கும். இது வேற ஒன்றும் இல்லை, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாதி கல் மட்டும் தான் வால்டர் காமிச்சிருப்பாரு. ஆனால் முழு கல் இருந்தால் மட்டும்தான் அந்த கோப்பையை கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி இருந்தாலும் தூக்கிட்டு போக முடியாது. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷீட் எடுத்துன்னு வந்திருப்பாரு. கூட அந்த கலர் பென்சில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து தேய்க்க அங்கே இருக்கிறதுலாம் இந்த சைடு அச்சாவது. அதே நிலை இந்த அண்டர் கிரவுண்டில் ஒரு ஆள் இறங்கியிருப்பாங்க. அவங்க கம்முன்னு இல்லாமல் இது பெட்ரோல் தெரிஞ்சு வேணுமே ஃபயர் பண்ணுறவாங்க. அதனால இங்கே பெரிய ஒரு ஃபயரு நடக்குது. இது நம்ம ஹீரோக்கு எப்படியோ தெரிய வர்றதுனால அங்கே இருக்கிற சவப்பட்டியை கீழே போட்டு அது கீழே கொஞ்சம் ஹைட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ வேற எங்கன்னா வெளியே போக வழி இருக்கான்னு பார்ப்பாரு. அந்தமாரி ஒரு வழி இருக்கும். அந்த வழியிலேருந்து வெளியவும் வந்துடுறாங்க. பின்னாடி இருக்கிற அந்த கும்பல் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை கொள்ளலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இங்கே ஒரு சூப்பரான ஒரு சேசிங்காக போவோம். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை கன் வச்சு சுடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு புல்லட் நம்ம எலிசா மேலே விழுந்துருக்கும். டே ஜானே ஒழுங்காக அவனை சாவறான்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த ஆளும் மாட்டிப்பான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ பிடிச்சி மிரட்டும் போது தான் இங்கே தெரியுது இவன் ஒன்றும் கெட்டவன் இல்லை, நல்லவன் தான். அங்கே ஒரு சிம்பிள் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு சிலுவை பார்த்துருக்காங்களே, அதே சிம்பிள் தான் இது. இவங்க வம்சமாக அந்த கோப்பையை பாதுகாக்கிற ஆள். இவங்க நல்லவங்க தான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு எதனா தெரியுமான்னு கேட்க, அப்போ கரெக்டாக அவன் சொல்கிறான், ஜெர்மனியில் தான் உங்கள் அப்பாவை கடைசியாக பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனி ஆளுங்க தான் உங்கள் அப்பாவை பிடிச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் அந்த ஜெர்மனி தங்கியிருக்க இடத்தாண்ட போயிட்டு ஒரு டாக்டர் மேலே நடிச்சு உள்ளவும் போயிடுறாரு. அப்போ அவங்க அப்பா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கும் போது பார்த்தா ஒரே ஒரு ரூம் மட்டும் நல்லா செக்யூரிட்டியாக இருக்குது. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு நம்ம அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு. அதேமாதிரி வேற ஒரு ரூம்குள்ளே போய் அந்த ரூம்குள்ளே போகிறார். பார்த்தா அவங்க அப்பா இங்கே தான் இருக்காரு. அவர் பேர் என்ட்ரிக் ஜான்ஸ், நம்ம ஹீரோட பேர் இந்தியானா ஜான்ஸ். இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஒரு சோல்ஜரும் வந்துடுறான். அதனால இவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அந்த சோல்ஜர் நம்ம இந்தியானா ஜான்ஸை பார்த்து அந்த புக்கை கொடுன்னு கேட்க, நம்ம ஹீரோட அப்பா வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு புக் அமைச்சிருக்கேன், அவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு நீ நம்பரியா அந்த சோல்ஜர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம இந்தியானா ஜான்ஸ் மூஞ்சி மாறுது. ஏன்னா நம்ம இந்தியானா ஜான்ஸ் அந்த புக்கை வச்சு தான் அவங்க அப்பாவே கண்டுபிடிச்சிருப்பான். இதை பார்த்தவொடனே என்ட்ரிக் ஜான்ஸுக்கு சரியான கோவம் வருது. இவங்க 2 பேரையும் மாஞ்சின்னு இருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோ ஒருத்தனோட கன்று வாங்கி மொத்த பேரையும் சுட்டு கடாசிடுவார். நம்ம ஹீரோ எலிசா ரூமுக்கு போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு சோல்ஜர் எலிசாவை கன் பாயிண்ட்ல நிற்க வச்சிருக்கான். நீ அந்த கன்று கீழே போடுன்னு சோல்ஜர் சொல்லுவான். ஆனால் நம்ம என்ட்ரிக் ஜான்ஸ் வந்து வேணாம், அந்த பொண்ணு சோல்ஜரோட ஆளு தான் சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோ நம்பவே மாட்டார், கன்னும் கீழே போட்டுடுறாரு. அந்த பொண்ணையும் அந்த சோல்ஜர் விட்டுருவான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்து என்னை மன்னிச்சிடுவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா சொன்னது உண்மைதான். எலிசா ஜெர்மனி நாட்டுக்காக வேலை செய்ய ஒரு ஆள் தான். நம்ம ஹீரோ கிட்ட இருக்க புக்கையும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பா. அப்படியே கட் பண்ணி கீழ் சைடு கட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவும்
ஒருத்தங்கிட்ட கூட்டினாங்க. இப்போதான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டு. அங்கே வேற யாரும் இல்லை, அந்த வால்டர் பையன் தான் இருக்கான். நம்ம ஹீரோவை ஏன் தேவையில்லாமல் இங்கே மாட்டி விட்டானா, அந்த வால்டர் பையனுக்கு வந்து அந்த புக்கு தேவைப்படுது. அந்த புக்கில் தான் அந்த லொக்கேஷன் இருக்குது. ஆனால் அவங்க அப்பா இப்போ மிஸ் ஆயிட்டாங்க. இப்போ அந்த புக்கு யாருக்கிட்ட இருக்குது நான் வால்டர் பையனுக்கு தெரியல. சரி, அதனால நம்ம ஹீரோவை தூண்டி விட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் தான் பார்த்துருப்பான். அந்தமாரி என் வால்டருக்கும் கிடச்சிச்சு அந்த புக்கு. அந்த புக்கில் அந்த மேப் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பா. அந்த மேப்பை மட்டும் கீஞ்சு போயிருக்கோம். எலிசாட்ட கூப்பிட்டு காட்டிக்கிட்டே அந்த புக்கை கொடுக்கும்போது பார்த்தா மேப்பு கீஞ்சிருக்கும். அப்போ தான் எலிசா சொல்கிறான், எங்கள் கூட மார்க்கஸ்ன்னு ஒருத்தர் வந்தார். இதை பார்த்து நம்ம ஹீரோ பக்கம் டென்ஷனாக அவனை ஏன்டா எங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு. அதுக்கு மார்க்கர் சொல்கிறா, எப்படி தான் உன்னை கண்டுபிடிச்சிருவோன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவருக்கு 10 மொழி தெரியும், எந்த லாங்குவேஜில் வேணால் பேசுவாருன்னு. அப்படியே கட் பண்ணி நம்ம மார்க்கஸை காட்டுறாங்க. நம்ம மார்க்கஸுக்கு ஒன்றுமே தெரியாது, எந்த மொழினே கூட. அந்த டைமில் கரெக்டாக நம்ம சாலா வராரு. சாலா வேறு யாரும் இல்லை, ஃபஸ்ட்டு இந்தியானா ஜான்ஸ் மூவியை பார்த்தவங்களுக்கு தெரியும் சாலா யாருன்னு. ஒரு முக்கிய ரோலே பண்ணியிருப்பார். அவரும் இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். வெறும் மார்க்கஸை கூட்டிகிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புனான்னு பார்த்தா அங்கே ஒரு 2 ஜெர்மனி சோல்ஜர்ஸ் வந்து நம்ம மார்க்கஸ் எப்படியாவது கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம மார்க்கஸும் சாலாவும் ஓடுவார். ஒரு கட்டத்தில் ஒரு வீட்டாண்ட போய் ஒழிலான மார்க்கஸ் ஓடுவார். அது பார்த்தா வீடே இல்லை, ஒரு வேனு. அங்கேருந்து நம்ம மார்க்கஸும் கடத்தப்படுறாரு. சாலானால் ஒன்றுமே பண்ண முடியல. கட் பண்ணிட்டு இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அப்பாவும் சேரில் கட்டி போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போது அந்த டைமில் ஒரு சோல்ஜர்ஸ் வந்து அவரை கண்டுபிடிச்சாச்சு, அவர்கிட்ட தான் மேப் இருக்குது அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருப்பார். அடுத்து இங்கேருந்து அவங்களும் கிளம்புறாங்க. அந்த மேப்பு வாங்கிட்டு நம்ம எடுக்க போயிடலாம் அந்த கோப்பையன்னு. அப்போ நம்ம ஹீரோ ஜோபில் ஏதோ ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த லைட் இருக்குது. அந்த லைட்டை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து இந்த கயிறை பற்ற வச்சிருங்க, இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுவார். அவங்க அப்பா அந்த லைட்ரு வாங்காமல் தேவையில்லாமல் கீழே போட்டுருவார். அவர் கம்முன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, அது அணைக்கிறன்னு பேரில் மொத்த இடமே ஃபயர் ஆக்கி விட்டுருவார். அப்படியே கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க. அதில் ஒரு 2 சீட்டு வந்துருக்கு. நாங்கள் அவனை பிடிச்சாச்சு அப்படின்னு ஒரு ஷீட்டில் இருக்கும். 2வது சீட்டு வந்து அவங்க 2 பேரையும் நீங்கள் கொண்டுடுங்கன்னு இருக்கும். இதை பார்த்து அந்த சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் கொள்ளலான்னு வருவாங்க. அங்கே பார்த்தா ரூமே ஃபயராக இருக்கும். அங்கே இருக்கிற சோல்ஜர் கண்டிப்பாக அவங்க கீழே தான் போயிருப்பாங்க அப்படின்னு கீழே வந்து பார்த்தா அங்கே ஒரே ஒரு படகு போகுது. அங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சி அந்த சோல்ஜர்லாம் உடன் படகுல கிளம்போது நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான ஒரு பிளானை போட்டிருக்காரு. அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு இந்த சைடும் கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை போகுது. ஒன்று அந்த புக்கை காப்பாற்றலாமா இல்லை மார்க்கஸை காப்பாற்றலான்னு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா மார்க்கஸை காப்பாற்றலான்னு. ஆனால் அவங்க அப்பா வந்து புக்கை தான் காப்பாற்றி ஆகணும்னு புக் எடுக்க போகிறாங்க. இந்த சைடு கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. நம்ம எலிசா நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரும் கன் பாயிண்டில் நிற்க வச்சிருக்க மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து நம்ம எலிசா கிட்ட இருக்க புக்கை வாங்கிட்டு அப்படியே இந்த இடத்த மட்டும் கிளம்புறாரு. மறுநாள் நம்ம ஹீரோ இங்கே இருந்தால் நம்மளுக்கு சேஃப் இல்லை, அதனால நம்ம ஜெர்மனி விட்டு வெளியே போகலான்னு இந்த ஃப்ளைட்டு டிக்கெட் வாங்கி ஃப்ளைட்லாம் ஏறிடுவார். நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா அவள் தான் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஜெர்மனி சோல்ஜர்ஸ் நம்மளை தேடி வருவாங்கன்னு. நம்ம ஹீரோ நினச்சபடி அங்கே 2 பேரும் வராங்க. ஃப்ளைட் எடுக்காதீங்கன்னு நம்ம ஹீரோ ஒரு நல்ல பிளான் போடுறாரு. ஒரு வெயிட்டர் இருப்பார், அவர்கிட்ட பேசிட்டு ஒரு ரூமுக்கு போகிறாரு. அந்த சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டே வருவார். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்துருவாரு. சோல்ஜர் வந்து என்ட்ரி நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா அப்படி கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கும் போது பின்னாடி வந்து சார் உங்கள் டிக்கெட்டுன்னுவாங்க. ஃபஸ்ட்டு கண்டுக்க மாட்டான். திருப்போ சார் உங்கள் டிக்கெட்டுன்னுவாங்க. அப்போ தான் பார்த்தா நம்ம இந்தியானா ஜான்ஸ் வெயிட்டர் ட்ரெஸ்ஸில் வந்துருப்பாரு. அந்த சோல்ஜரை விண்டோவில் வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. இதை பார்த்து உள்ளே இருக்க மக்கள்லாம் ஒரு போலீஸே தள்ளி விட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பட்டுன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. அவர்கிட்ட டிக்கெட் இல்லை, அதனால தள்ளி விட்டேன். உங்ககிட்ட டிக்கெட் இருக்கான்னு கேட்கும்போது எல்லாம் பயத்தில் எல்லாரும் டிக்கெட்டும் எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த ஃப்ளைட்டும் கிளம்புது. ஹென்ரிக் ஜான்ஸ் வந்து உள்ள ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாரு. கோப்பையை வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் எடுக்க முடியாது, அந்த கோப்பையை எடுக்கிறதுக்கு ஒரு 3 ட்ராப் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கேட்பாரு என்னென்ன ட்ராப்புன்னு. ஃபஸ்ட்டு ட்ராப் கடவுளுக்கு நீ மண்டியிடணும், 2வது ட்ராப் கடவுள் பேர் தெரிஞ்சிருக்கணும், 3வது ட்ராப் நீ கடவுள் இருக்காருன்னு நம்பினா மட்டும்தான் உன்னால் போக முடியும்னு சொல்லுவார். அதே டைமில் அந்த ஃப்ளைட்டும் திரும்புது. அந்த ஃப்ளைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஃபியூல் இல்லை, அதனால் திரும்ப ஜெர்மனிக்கே போகணுன்னு. ஆனால் நம்ம ஹீரோக்கு புரியுது இது நமக்கான ட்ராப்பு தானே. அப்படியே கீழே பார்த்தா ஒரு சின்ன ஒரு லேன் இருக்கும். அது மூலம் நம்ம ஹீரோவும் கீழே லான்ச் ஆகி இறங்கிடுவாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஜெர்மனி சோல்ஜர் ஒரு பிளேன் எடுத்து நம்ம ஹீரோவை சுடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அப்படி இப்படின்னு போய் ஒரு இடத்தாண்ட ஒழிஞ்சிப்பார். அவர்கிட்ட கன் வச்சு அவர் சுடலான்னு ட்ரை பண்ணி பார்த்தா அவர்கிட்ட புல்லெட்டே இல்லை. இந்த டைம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணனே தோணல. அப்போ ஹீரோ அவங்க அப்பாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. அவர்கிட்ட ஒரு அம்பரலா இருக்கும். அங்கே முன்னாடி பார்த்தா நிறைய பறவை இருக்குது. இது வச்சு என்னடா பண்ணுவாங்க நம்ம யோசிக்கும் போது தான் அவர் மூடி அம்பரலா திறப்பாங்க. அதனால அந்த பறவைக்கு வந்து இது பெரிய விலங்கு தான் வருதுன்னு நினச்சி மேலே பறக்குது. கரெக்டாக அந்த ஃப்ளைனும் வருது. அது பெரிய ஒரு ஆக்சிடென்டே ஆகுது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. பெரிய பெரிய டேங்கர்லாம் வந்துட்டுருக்கு. மேலே பார்த்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருப்பார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு.
அதே டைமில் நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டு மார்க்கஸும் அந்த டேங்க்குள்ளே தான் இருப்பார். நம்ம ஹீரோ கீழே போய் மார்க்கஸை காப்பாற்றலான்னு நினைப்பாரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோட அப்பா கீழே போய் மார்க்கஸை காப்பாற்றலான்னு அவரும் உள்ளே போயிடுவார். பார்த்தா 2 பேரும் அங்கேயே மாட்டிப்பாங்க அந்த ராணுவ படைக்கிட்ட. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ 2 பேரையும் காப்பாற்றி ஆகணும்னு இங்கே ஒரு சூப்பரான ஃபைட் சீன் இருக்கும். கடைசியில் 2 பேரையும் காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோ அந்த டேங்கருக்குள்ளேயே மாட்டிப்பார். 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஃபைட்டு போட்டிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அந்த மலையோட எஜ்ஜுக்கும் வந்துடுறாங்க. அந்த டேங்கரும் கீழே வீது அப்படியே வெடிச்சு செதறுது. இதனால நம்ம ஹீரோ அப்பா மார்க்கஸ் எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோ இருக்க மாட்டார். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து ஏஞ்சி வருவார். இது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கீழே பார்த்துட்டு இருக்கும்போது யாரோட எட்டி பார்த்துருக்கேன்னு கேட்கும் போது தான் எல்லாருக்கும் சந்தோஷமாகுது. நம்ம ஹீரோ உயிரோடு தான் இருக்காரு. அதே மாதிரி அந்த கோப்பை இருக்கிற இடத்தாண்டோ வந்தாச்சு. உள்ளே போய் பார்த்தா சில வீரர்கள் செத்து போயிருக்காங்க. இன்னொரு வீரரும் பயந்து பயந்து போயிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து சடனாக ஏதோ ஒரு கத்தி மாதிரி வருது. பார்த்தா அவன் தலை மாட்டம் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற சோல்ஜர் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு அந்த வால்டர் பையன்ட்டு விட்டுடுறாங்க. அந்த வால்டர் பையன் என்ன சொல்கிறான்னா, நீ தான் அந்த கோப்பையை எடுத்துகிட்டு வர, அங்கே 3 ட்ராப் இருக்குது, அது என்னன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னால எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுவான். அந்த வால்டர் பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட ஒரு கன் இருக்கும், அது எடுத்து பட்டுன்னு அவங்க அப்பா சுட்டுருவான். அவ்வளோதான், அவங்க அப்பாவுக்கு சரியான ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹீரோக்கு எந்த வழியும் இல்லை, அந்த கோப்பையை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியும். அதனால நம்ம ஹீரோ அந்த கோப்பையை எடுக்கலான்னு உள்ள போகிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு 3 ட்ராப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அதனால் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுறாரு. ஃபஸ்ட்டு ட்ராப்பு கடவுளுக்கு மண்டிடணும். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது கண்டிப்பாக நம்ம உட்காரணும், அப்போ தான் தப்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு ட்ராப்பும் சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிச்சிடுறாரு. 2வது ட்ராப்பு கடவுள் பேர் தெரிஞ்சிருக்கணும். அந்த 2வது ட்ராப்பும் நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லியாக கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. 3வது ட்ராப்பு பார்த்தா பெரிய பள்ளமாக இருக்குது. இப்போ அந்த சைடு எப்படி போனோமே நம்ம ஹீரோக்கு புரியவே இல்லை. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஃப்ளைட்டில் போகும்போது அவங்க அப்பா சொல்லியிருப்பார், நீ கடவுள் இருக்கணும்னு நம்பினா மட்டும்தான் உன்னால் கடக்க முடியும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்து நம்ம ஹீரோவும் நம்புறாரு. அப்போ பார்த்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஓப்பன் ஆகுது. அதில் நம்ம ஹீரோவும் கடந்து போகிறாரு. 3 ட்ராப்பும் முடிச்சிடறாரு நம்ம ஹீரோ. அங்கே பார்த்தா ஒரு குகை இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு வீரர் இருக்கார். இவர் வேற யாரும் இல்லை, அந்த 3 மாவீரரில் ஒரு வீரர் தான் இவர். பின்னாடி பார்த்தா ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த வால்டர் பையன் இங்கே வந்துடுறான். அவன் கோப்பையை எடுக்கலான்னு ஒரு கோப்பையை எடுக்கிறான். அங்கே பார்த்தா நிறைய கோப்பை இருக்குது. அதில் ஒரே ஒரு கோப்பையை மட்டும் எடுத்து இதில் தண்ணி குடிச்சு நான் சாகாவரம் பெற போகிறான்னு தண்ணி குடிச்சிருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் உடம்புலாம் மாற ஆரம்பிக்குது. பார்த்தா வயசான கிழவு மாதிரி மாறி எலும்பு கூட மாறிடுறான். கடைசியில் பார்த்தா அவன் செத்துறான். அப்போ தான் தெரியுது இது தப்பான கோப்பையில் குடிச்சா உயிர் போய்டுன்னு. நம்ம ஹீரோ அங்கே நிறைய கோப்பை இருக்கும், இதில் எதிராக எடுப்பாருன்னு பார்ப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது. 1500 வருஷம் பழமையான கோப்பை தான். அப்புறம் தங்கம்லாம் இருக்காது, எல்லாமே தங்கத்தில் இருக்கும். ஒரே ஒரு கோப்பை மட்டும் மரக்கட்டையால் இருக்கும். அந்த கோப்பையை எடுத்து நம்ம ஹீரோ தண்ணி குடிச்சு பார்ப்பாரு. அவருக்கு எதுவுமே ஆகாது. அதனால அந்த கோப்பையும் எடுத்து அவங்க அப்பாவுக்கும் கொடுப்பாரு. அவங்க அப்பாவும் தண்ணி குடிப்பார். அடுத்து சுட்ட எடுத்து தடுத்துவார். அந்த காயமும் மறைஞ்சு போயிடுது. அப்போ அந்த கோப்பையை கீழே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா அந்த எலிசா எனக்கு இந்த கோப்பை கிடச்சிச்சு, நான் போக போகிறேன்னு ரொம்ப பின்னாடி போவான். அப்போன்னு பார்த்தா அந்த இடமே நல்லா விரிசல் ஆகுது. ஏன்னா அந்த கோப்பையை யாராலையும் வெளியே கொண்டு போக முடியாது, அந்த மாரி தான் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கடைசியில் அந்த கோப்பை ஒரு இடத்துல கீழே விழுந்துரும். நம்ம எலிசாவும் கீழே வேறு நிலைமை நம்ம ஹீரோ காப்பாற்றுவார். ஆனால் அந்த பொண்ணு கோப்பைக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுருவா. கடைசியில் நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துருவாராம். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோட அப்பா காப்பாற்றுவார். நம்ம ஹீரோவும் அந்த கோப்பை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, என் உயிருக்காக தானே போனேன், அந்த கோப்பை இங்கே இருக்கட்டும், நீ வான்னு நம்ம ஹீரோவும் கூட்டிகிட்டு போயிடுவார். போகும்போது அவன் மாவீரம் பாய் காட்டுவான். நம்ம ஹீரோவும் பாய் காமிச்சிட்டு அப்படியே வெளியே வராங்க. இந்த இடமே நொறுங்க ஆரம்பிக்குது. இவங்க 4 பேர் வெளியே 2 பார்த்துட்டு இருக்காங்க. அந்த என்ட்ரி என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோ கிட்ட போய் டேங்க்ஸ் ஜூனியர் சொல்லுவான். அதனால நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆவார், என்னை ஜூனியர் மட்டும் கூப்பிடாதீங்கன்னு. அப்போ சாலா கேட்பான், ஏன் அவனை ஜூனியர் கூப்பிடுறீங்கன்னு சாலா கேட்பார். அப்போ தான் என்ட்ரி சொல்கிறாரு, அவன் பேர் இந்தியானா ஜான்ஸ் இல்லை, ஜூனியர் ஜான்ஸ். நம்ம ஹீரோ தான் இந்தியானா ஜான்ஸ்ன்னு மாற்றிருப்பாரு. இதை பார்த்து சாலா ரொம்பவே சிரிக்காரு. அப்போ உங்கள் பேர் இந்தியானா ஜான்ஸ் இல்லையா, ஜூனியர் ஜான்ஸான்னு. அப்படியே இந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியானா ஜான்ஸ் 4 வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், எப்படி இருந்துச்சு படம்? புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.
ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஆவலாக காத்திருந்த இந்தியானா ஜான்ஸ் 4 தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் இந்தியானா ஜான்ஸ் 3 பாட்டும் முடிச்சுட்டு 4th பாட்டு போடுங்கன்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதனால 4th பாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தை சொல்ல வார்த்தையே இல்லை, செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 பாட்டு பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு அந்த படத்தை பாருங்கள். சரி, நம்ம வளவலன்னு பேசாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்தியானா ஜான்ஸ் 4க்கு போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே ஒரு கார் டிக்கிலிருந்து 2 பேரை வெளியே போடுறாங்க. அதில் ஒருத்தன் அந்த சைடு போயிடுறான். இன்னொருத்தனை அவனுடைய கேப்பு மட்டும் பறந்து வந்து வீது அவனே வெளியே தூக்கி போடுறாங்க. அந்த கேப் வந்து ஒருத்தன் எடுக்கிறான். வேறு யாரும் இல்லை, நம்ம இந்தியானா ஜான்ஸ். இவரை பற்றி புகழ வார்த்தையே இல்லை. ஒரு சூப்பரான ப்ரொஃபஸர், ஆர்காலஜிஸ்ட், அந்தமாரி ஒரு ஆள். அப்போது நம்ம ஹீரோ கேட்குற, எதுக்குடா என்னை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு. அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு கார்லேருந்து இறங்கி வரா. இவ தான் இந்த படத்தோட வில்லி. இவ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, ஒரு பொருளை கண்டுபிடிச்சி தரணும், அது உன்னால் மட்டும் தான் முடியும்னு. நம்ம ஹீரோக்கு என்ன பொருள் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம வில்லியை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ மாரி ஒரு ஆர்காலஜிஸ்ட் தான். நிறைய பட்டத்தெல்லாம் வென்றிருக்கா. அதெல்லாம் கொஞ்சம் பெருமையாக சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ கிட்ட. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் கண்டிக்கவே மாட்டான். ஒரு மாதிரி திமிராக தான் நின்றுருப்பாரு நம்ம ஹீரோ. அப்போ ஒரு இடத்தாண்ட உடச்சிட்டு ஒரு ரூமை திறக்கிறாங்க. என்ன ரூம்னு பார்த்தா தான் தெரியுது, ஏரியா 51. இதை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அமெரிக்காவில் சில ரகசியமான பொருள், ஏலியன்லாம் அதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ண ஒரு இடம் தான் இது. சரி, நம்ம பேக் டு ஸ்டோரிக்கு வந்துடலாம். நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார். இவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவர் பேர் மெக்கு. அடுத்தது அந்த வில்லி என்ன சொல்கிறான்னா, நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ண, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி அந்த வில்லி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு புரியுது. எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பொருள் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நம்மளை விடுவாங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காம்பஸ் கேட்பாரு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு அந்த காம்போஸ்னா, இந்த வில்லி கேட்டுக்கிற பொருளுக்கு காந்தக சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோக்கு இங்கே நிறைய பெட்டி இருக்குது, ஆனால் அதில் எந்த பெட்டியில் இருக்குதுன்னு தெரியாது. அதனால ஒரு காந்தக சக்தி இருக்கிறதுக்கு இரும்பு தேவைப்படுது. அதனால தான் நம்ம ஹீரோ காம்பஸ் கேட்டிருப்பாரு. காம்போஸ் இருக்காது. அதனால என்ன பண்ணுறாரு நம்ம ஹீரோ, சரி காம்போஸ் தான் இல்லை, கன் பவுடர் தாங்கன்னு சொன்னவொடனே எல்லாரும் அந்த கன் பவுடர் கொட்டுவார். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே நிறைய பெட்டிங்க இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த கன் பவுடர் போடுவார் பார்த்தீங்க. எல்லாம் ஒரு திசைக்கு போகும். அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிற்பாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஷார்ட் கன் புல்லெட் இருக்கும். அது 4-8 துண்டாக போட்டு ஒரு இடத்தாண்ட போடுவார். கரெக்டாக பார்த்தா உள்ளே போய் வீது. அங்கே பார்த்தா ஒரு பெட்டி இருக்குது. அங்கே இருக்கிற அந்த ஆர்மிங்கெல்லாம் அந்த பெட்டியை வெளியே எடுக்கிறாங்க. அதை பார்த்தா ஒரு மாதிரி பதப்படுத்தி வச்ச மாரி பெட்டி மாரி இருக்குது. அப்போது அந்த வில்லி அந்த பெட்டியை திறந்துட்டே இருக்கும் போது கரெக்டாக அதில் பார்த்தா ஒரு லேயர் மாரி இருக்குது. அது கத்தி வச்சு அந்த லேயரை கீக்கும் போது பார்த்தா ஒரு கை மாரி இருக்குது. அது என்ன கைனா, ஒரு ஏலியன் கை மாரி இருக்குது. கரெக்டாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அங்கே ஒரு சோல்ஜரை திசை திருப்பி அங்கேருந்து கன்று பிடிங்கி வச்சுப்பாரு நம்ம ஹீரோ. எல்லாரும் கன்று கீழே போடுங்க, இல்லை எல்லாரையும் சுற்றுவேன்னு. அப்போ பின்னாடி பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த மெக்கு பையன் நம்ம ஹீரோ தலையில் கன்று வைப்பான். அப்போ தான் தெரியுது மெக்கு பையன் இவங்க ஆளுன்னு. நம்ம ஹீரோக்கு ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கும் போது அப்போ தான் அவன் சொல்கிறான், என்கிட்ட காசு இல்லை, நம்மளும் எவ்வளவோ அட்வென்ச்சர் பண்ணி பெருமைப்பட்டிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது வெறும் ரிவார்டு மட்டும் தான், காசு இல்லை, எனக்கு காசு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பான். அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு ஒரு இடத்துல தப்பிச்சு போவான். அப்போது ஒரு கமாண்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சிருவான். அடுத்து ஒரு கண்ணாடி கிளாஸ் மாரி இருக்கும். அங்கே சண்டை போடும்போது பார்த்தா கீழே விழுந்துருவாங்க. அவங்க அப்போ தான் தெரியுது ஏதோ ஒரு ஆராய்ச்சி இடம் மாரி இருக்குது. அப்போது அவங்க கீழே வீழும் போது ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. பார்த்தா 30 செகண்ட் போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு ஒரு இடத்தாண்ட வந்து 2 பேரும் உட்காருவாங்க. அது ஏதோ ஸ்பீடாக போகிற மிஷின் மாரி இருக்குது. கரெக்டாக அந்த டைம் முடிய ஒரே ஒரு செகண்டு தான் அந்த இடத்த விட்டே வெளியே வந்துடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தா அந்த கமாண்டர்ஸ் எல்லாரும் வருவாங்க நம்ம ஹீரோவை தேடி. ஆனால் நம்ம ஹீரோ இந்த சைடு ஒளிஞ்சுட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க வேறு திசைக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கங்கன்னு சுற்றிட்டு கடைசியாக மலை உச்சிக்கு வந்து பார்த்தா அங்கே ஏதோ ஒரு நகரமே இருக்குது. நம்ம ஹீரோவும் அந்த நகரத்துக்குள்ளே போய் ஒரு வீடை திறந்துட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உள்ளே போய் பார்த்தா அந்த இடமே பார்க்க ஒரு பொம்மை இடமாவே தான் இருக்குது. அப்போ தான் தெரியுது, இந்த நியூக்ளியர் பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நகரத்தை இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட். நம்ம ஹீரோக்கு தெரியாது, நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது வேறு டைமர் போக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வெடி போகுது. நம்ம ஹீரோ அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதுக்குள்ளே ஒளிஞ்சுப்பார். கடைசியாக அது வெடிது. அப்போ தான் தெரியுது நியூக்ளியர் பாம்பு வெடிஞ்சால் இந்த அளவுக்கு எஃபர்ட் ஆகுமான்னு. அடுத்தது அந்த ஃப்ரிட்ஜும் ஒரு இடத்தாண்ட விது. அங்கேருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துடுவார். ஆனால் நம்ம ஹீரோ FBI கிட்ட மாட்டிக்கிட்டான். FBI என்ன கேள்வி கேட்குறான்னா, ரஷ்யாவுக்கும் உனக்கும் என்ன சம்மதம்னு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, நம்மளை கடத்தி வச்சது ரஷ்யான்னு.
அவள் என்னை கடத்தி வச்சிருந்தாங்க நம்ம ஹீரோ சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே அங்கே ஒருத்தர் வந்துடுறாரு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாக பேச ஜென்ரல். அவரும் இவரை பற்றி தெரியாதா இந்தியானா ஜான்ஸ் இவரோட புகழை பற்றி எஃபிஐக்கு சொல்லிட்டு இருக்கான் ஜென்ரல். அப்பயும் எஃபிஐ நம்ம ஹீரோ ஒரு சந்தேக கண்ணோட்ட பார்வையோட வெளியே அனுப்புகிறாங்க. நீங்கள் வெளியே போனாலும் உன் பின்னாடியே நாங்கள் பின்தொடருவோன்னு. அடுத்து நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு போயிடுவார். அப்படியே மறுநாள் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ரொட்டீன் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பாருன்னு. பசங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு வெளியே கூப்பிட்றாங்க. என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ வெளியே வந்து கேட்கும் போது தான் தெரியுது அந்த எஃபிஐ வந்து இந்த காலேஜ் வந்துட்டு போகிறதுனால நம்ம ஹீரோ வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ வேலையை விட்டு தூக்க சொன்னனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ 2 பேருக்கும் வேலை இல்லை. இதை தெரிஞ்சவனே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இதோட நான் இந்த ஊரில் இருக்க போகிறது இல்லை, நான் வெளியூருக்கு போக போகிறேன்னு அவர் வீட்டுக்கு போய் அவரோட ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு போகலான்னு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எங்கடா நீ போவான்னு கேட்கும்போது தெரியல, எங்கே எனக்கு வேலை கிடைக்குதோ அங்கே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த ஊரை விட்டு ஒரு ட்ரெயினில் ஏறுறாரு. அப்போன்னு பார்த்து ஒரு வண்டி நல்லா மாசாக ஓட்டிட்டு வர ஒரு சின்ன பையன். நான் மாசுன்னு நினச்சினுக்கிறேன், ஆனால் அது பார்த்தா காமெடியாக தான் இருக்கும். கரெக்டாக நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த நான் வந்து உங்கள் பேர் இந்தியானா ஜான்ஸ் தானே கேட்க, ஆமாம் நம்ம ஹீரோவும் என்னோட பேர் இந்தியானா ஜான்ஸ் தான் சொல்லுவான். அப்போ தான் ஒரு விஷயம் சொல்லுவான், உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஆக்சிலியை கடத்தி வச்சுருக்காங்க, ஒரு ஆபத்து இருக்குன்னு. அப்படியே நம்ம ஹீரோ இந்த ட்ரெயினை விட்டு வெளியே இறங்குவார். இதோட தான் அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து அந்த சின்ன பையனும் நம்ம ஹீரோவும் ஒரு காஃபி பாரில் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த சின்ன பையன் ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். அந்த லெட்டரில் பார்த்தா ஆக்சிலி இருக்கான். அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா வாரில் இருக்கும்போது இறந்துட்டாரு, எங்கள் அம்மா தான் என்னை ஒரு சிங்கிள் மதராக பார்த்துட்டு இருந்தாங்க, அப்போது ஒரு அங்கிள் ஹெல்ப் பண்ணாங்க, வேறு யாரும் இல்லை, ஆக்சிலியை தான் அவன் சொல்கிறான். கூடவே ஆக்சிலியை பற்றி ஒரு விஷயமா சொல்கிறான். ஆக்சிலி பேருள்ள ஒரு கிறிஸ்டல் ஸ்கல்லை கண்டுபிடிச்சாரு, அந்த ஸ்கல்லு நார்மலான ஸ்கல் இல்லை, அது ஒரு மிஸ்டி பவர் உடைய ஸ்கல்லுன்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோ நானும் அதே தான் தேடி இருந்தோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல நம்ம ஹீரோ சொல்லுவார். கூடவே அந்த வில்லியம்ஸ் என்ன சொல்கிறான்னா, ஸ்கல்லை கண்டுபிடிச்ச பிறகு ஆக்சுவலி ஒரு மாதிரி மென்டலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு, அவர் பிஹேவியரும் சரியில்லை அப்படி சொல்லிட்டு இருப்பான். கூடவே என்ன சொல்கிறான்னா, அந்த ஸ்கல்லை வந்து ரஷ்யன் ஏஜென்ட்டோ தேடிட்டு இருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல, அதில் என்ன விஷயமும் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கடுத்தது அவன் பேக்கெட்லேருந்து ஒரு லெட்டர் எடுத்து நம்ம இந்தியானா ஜான்ஸ்கிட்ட கொடுப்பான். நம்ம இந்தியானா ஜான்ஸும் என்னன்னு பிரித்து பக்கத்துக்குள்ளே அங்கே 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதை நம்ம இந்தியானா ஜான்ஸ் பார்த்துட்டு நம்ம வில்லியம்ஸ் கிட்ட சொல்லிடுவான். வில்லியம்ஸும் பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் ஏஞ்சி வராங்க இவங்க கிட்ட தான். கரெக்டாக என்ன பண்ணுறான்னா, வில்லியம்ஸ் கத்தி வச்சு மிரட்டலான்னு பார்க்கும்போது அவங்க பார்த்தா துப்பாக்கி வச்சுருக்காங்க, அதனால அவன் கம்முன்னு உட்காந்துடுறான். அவங்க என்ன கேட்குறான்னா, அந்த லெட்டர் மட்டும் என்கிட்ட கொடுன்னு. அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறான்னா வில்லியம்ஸு வேற ஒருத்தவங்க கூட சண்டை போடுற மாதிரி போட்டு அங்கே பாரில் பெரிய சண்டையை உருவாக்கிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்து தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனால் அவங்களும் கார் வச்சு எப்படியோ சேஸ் பண்ணி வந்துடுவாங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஆனால் நம்ம ஹீரோ பைக் வச்சிருந்தனால சந்து பூந்து நுழைஞ்சு கரெக்டாக நம்ம ஹீரோட வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம ஹீரோ வீட்டில் ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்ன இன்ஃபர்மேஷன்னா, அது ஒன்றும் லெட்டர் இல்லை, அதில் ஒரு விடுகதை இருக்குது. அது என்ன விடுகதைன்னா, கடவுளால் மட்டும்தான் பார்க்க முடியும் இருக்குது. கடவுள் எங்கே இருப்பார், மேலே இருப்பார், அப்போ மேலே இருந்தால் மட்டும் தான் தெரியும்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நம்ம பெருக்கு போனால் மட்டும் தான் அது கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம ஹீரோவும் பெருக்கு போயிட்டு அங்கே நிறைய பேர்கிட்ட ஆக்சிலி ஃபோட்டோ போட்டு காட்டுவாங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பைத்தியம் மூத்தின மாரி இருந்தார், சர்ச்சில் இருக்கிற நன்னு தான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்கன்னு அட்ரஸும் கொடுக்குறாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸும். அங்கேயும் நம்ம ஹீரோ போகிறாரு. பின்னாடி பார்த்தா அந்த ஏமாத்தினான் பார்த்தீங்களா ஃப்ரெண்டு, அவனும் இருக்கான். அவனும் அந்த ரஷ்யங்க கூட்டின்னு வந்துட்டான் போல. இங்கே நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் தெரியாது. அவனும் அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்தாண்ட போகிறாங்க. அந்த நன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சில பேர் கன்னோட வந்து இந்த ஆக்சிலியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி அவன் இருந்த இடம் மட்டும் காட்டுக்கான்னு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த நன்னும் அவன் இருக்கிற இடத்தாண்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா நிறைய மொழியில் ரிட்டன் மட்டும் எழுதியிருக்கு. இங்கே வில்லியம்ஸுக்கும் எதுவுமே புரியல, இந்தியானா ஜான்ஸுக்கும் எதுவுமே புரியல. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே மேலே ஏறி இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ண வில்லியம்ஸ்னு சொல்ல, அவனும் க்ளீன் பண்ணும்போது தான் ஒரு மேப்பு மாரி இருக்குது. இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கிரேவியார்டு மாரி இருக்குது. அந்த கிரேவியார்டுக்கும் நம்ம ஹீரோவும் வில்லியம்ஸும் அந்த கிரேவியார்டுக்குள்ளே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா ஒரு ரகசிய குகை இருக்கா இல்லைன்னு. ஒரு கட்டத்தில் வில்லியம்ஸ் ஒரு பள்ளத்தில் வீவான். அப்போ பார்த்தா மேலேருந்து எவனோ எகுறான். பார்த்தா சில பேர் இங்கே ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த விஷ ஊசி வாய்மொழியாக செலுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி நம்ம வில்லியம்ஸ் செலுத்தலாம் பார்க்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ ரிப்பீட் அவனுக்கே ஊதி விட்டுறனால அவன் அங்கேயே செத்து போயிடுறான். அடுத்தது நம்ம ஹீரோ சில பாதியெல்லாம் கலந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு 6 பார்சல் இருக்குது. இந்த போனெல்லாம் மடிச்சு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி ஒரு 6 பார்சல் இருக்குது. நம்ம ஹீரோ ஒரு பார்சல் திறந்து பார்ப்பான். அதில் பார்த்தா ஏதோ நேற்று தான் செத்து போன மாதிரி ஒருத்தன் இருப்பான். இதை பார்த்தா வில்லியம்ஸ் இவன் நேற்று தான் செத்து போயிருக்கான்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இவன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருப்பான், உள்ளே இருக்கிறனால பதப்படுத்தி இருந்திருக்குன்னு சொல்லுவான். அவன் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் எலும்பு கூட மாறுறான்.
அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து வேற எதனா ஒன்று வெட்டலான்னு போகலான்னு பார்த்தா ஆல்ரெடி ஒன்று வெட்டி போட்டிருக்கோம். என்னடா ஆல்ரெடி தொறந்துருக்கேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த தலையை மட்டும் தூக்கி பார்ப்பாரு. அதில் பார்த்தா ஒரே ஒரு தங்க நாணயம் இருக்கும். அது பார்த்தா உள்ளே போவோம். என்னடா உள்ளே போயிருக்குன்னு அந்த பாடியை தூக்கி பார்த்துட்டு ஒரு பொருள் எடுப்பார் பார்த்தீங்களா, வேற ஒன்றும் இல்லை, அந்த கிறிஸ்டல் தான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுறாரு. இங்கே எங்கடா இந்த கிறிஸ்டல் எங்கே இருக்குதுன்னு. ஏன்னா நம்ம ஹீரோ இது ஒரு 15-20 வருஷமாக தேடிட்டு இருந்தார். ஆனால் நம்ம ஹீரோக்கு இப்போ தான் இந்த கிறிஸ்டல் கிடச்சிருக்கு. அதோட நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நம்ம ஹீரோ உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி வந்துட்டு போன மாதிரி கால் அடையாளம் இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இங்க வந்து ஆக்சுவலி தான் வந்துட்டு போயிருக்கான். எதுக்கோ எடுத்துட்டு போய் திருப்ப இங்கே வச்சுட்டு இருக்கான். அந்த காரணம் என்ன புரியலன்னு சொல்லி இருக்கும்போது வில்லியம்ஸ் ஒரு விஷயம் சொல்லுவான். நம்ம அங்க ஜெயில பார்க்கும்போது நிறைய ரிட்டன் எழுதி இருந்துச்சு. அது என்ன காரணமா இருக்கும்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதுதாண்டா நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி மேலே வருவாங்க. அப்போ கரெக்டா பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த கேங்கோட கூட்டின்னு வந்து நம்ம ஹீரோவை கடத்திடுவாங்க. அங்கே ரஷ்யன் ஒரு காட்டில் கேம்ப் போட்டிருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதே டைமில் அந்த மெக்கு பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேளு, அவங்க நிறைய பணம் தருவாங்க, நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஹீரோ இப்போ மட்டும் நான் ஏஞ்சி வந்து அவ்வளோதான் உன் நிலமை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக அந்த வில்லி வந்துடுறான். அந்த வில்லி என்ன சொல்கிறான்னா, எங்கள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு ஒரு நல்ல வேலை தான் செஞ்சுருக்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே தெரியல. அவள் சொல்ல ஆரம்பிக்கிறா, அக்டரில் இருக்கிற டெம்பிளில் ஏலியன்லாம் இருக்குது, அங்கே போய் அந்த ஸ்கல்லை வச்சா எனக்கு ஏலியனோட பவர்லாம் கிடைக்கும் அப்போன்னு அந்த வில்லி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏலியன்லாம் உண்மை இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்போ வில்லி என்ன பண்ணுறான்னா, அங்கே பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அதை விலக்கி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஒரு ஏலியன் படுத்துட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது இது ஏலியன் உண்மையாகவே இருக்குது. அந்த ஏலியன் எங்கேருந்து எடுத்துமா நம்ம ஹீரோ கிட்ட அந்த வில்லி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ எங்கேருந்து எடுத்துன்னு எனக்கு என்ன தெரியும்னு சொல்லும் போது தான் அந்த வில்லி சொல்கிறான். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஏரியா 51 பார்த்துருப்போம். அப்போ அந்த கை மட்டும் தான் இருக்கும்னு நினச்சிருப்போம். ஆனால் அங்கே மொத்த உடம்பும் இருந்திருக்கு. அதை அந்த வில்லி எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பா போல். அடுத்தது உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூப்பிட்டு வராங்க. வேற யாரும் இல்லை, ஆக்சுவலி தான். இதை பார்த்தோன்னே நம்ம இந்தியானா டான்ஸ் வந்து என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். ஆனால் அந்த ஆக்சுவலி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான், ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஏதோ சொல்லி புரிய வைக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறது கொஞ்சம் கூட கேட்டுக்க மாட்டான், அப்படியே வெளியும் ஓடிடுறான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ சரியான டென்ஷனாக என் ஃப்ரெண்டை என்னடா பண்ணீங்கன்னு கேட்கும் போது அந்த லேடி சொல்கிறான், நான் ஒன்றும் பண்ணல உன் ஃப்ரெண்டை, அந்த ஸ்கல்லை ரொம்ப நேரம் பார்த்துட்ட பிறகு தான் உன் ஃப்ரெண்டு இந்தமாரி நிலைமைக்கு ஆனா, அதோட ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியும் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த ஸ்கல்லை நம்ம ஹீரோக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இப்போ ஏன்டா என் முன்னாடி இதை வைக்கிறீங்கன்னு கேட்கும் போது தான் சொல்கிறான், உன்னுடைய ஃப்ரெண்டும் இதை பார்த்து தான் அக்காட்டாரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான், அதனால அவனால் தெளிவாக பதிலளிக்க முடியல. இப்போ நீ பார்த்துட்டு எங்களுக்கு நீ தானே டீட்டெயில்ஸ் சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ முன்னாடி வச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் அதே பார்த்துட்டு ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக மெக்கி என்ன சொல்கிறான்னா, இவனால் மட்டும் தான் அது கண்டுபிடிக்க முடியும், இவனும் இதேமாரி பித்து பிடிச்சி போனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த பாதியில் நிறுத்திடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை, நம்ம ஹீரோவும் நார்மலாக தான் இருக்காரு. அதே டைமில் அந்த வில்லி என்ன பண்ணுறான்னா, வில்லியம்ஸ் கைத்தில் கத்தியை வச்சவொடனே நம்ம ஹீரோ பயப்படி வரும் பார்த்தா நம்ம ஹீரோ நீ அவனை என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு கம்முன்னு விட்டுறான். இதனால வில்லி என்ன சொல்கிறான்னா, நீ இவனுக்கெல்லாம் அசர மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் வேற ஒருத்தரை கடத்தி வச்சிருக்கோன்னு சொல்லும் போது அங்கேருந்து ஒரு பொண்ணை தரன்னு ஈத்துன்னு வராங்க. வேற யாரும் இல்லை, நம்ம வில்லியம்ஸோட அம்மா தான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறார். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ சரியான ஷாக்காக இருக்கும் போது இவங்க 2 பேரும் அச்சின்னு மாஞ்சினுக்கிறாங்க. ஏன்டா நான் இங்கே வரமானு தானே சொன்னேன், நீ ஏன்டா வந்துன்னு கேட்க வில்லியம்ஸ் உங்களை காப்பாற்றுதான்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து இது என் பையனை கேட்க, ஆமாயா இது உன் பிள்ளை தான்யா, நீ தான்யா பாதியிலே நான் விட்டு போயிட்டோன்னு சொல்லும் போது தான் கரெக்டாக அந்த வில்லி உங்கள் குடும்ப சண்டை அப்புறமா வச்சுக்கோங்க, அவர் பாருங்க ஏதோ காற்றுல இதில் வரைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்ல நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே போய் அவன் கிட்ட என்னென்னு கம்யூனிகேஷன் பண்ணலாம் ட்ரை பண்ணுறாங்க. அவன் ஒரு மாதிரியாக வரைஞ்சிட்டே இருக்கான். அடுத்தது ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுக்குறாங்க. அவன் பாட்டுன்னு ஒரு டிராயிங்லாம் வரைய ஆரம்பிக்கிறான். தான் நம்ம ஹீரோ இதை டீகோட் பண்ணுறாரு. இது எதை குறிக்குதுன்னா அமேசான் காடு தான் குறிக்குது. அமேசான் காடு தான் பாம்பு மாரி வளைஞ்சு போவோம், போய் மேப் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல அந்த வில்லியம் அந்த மேப்பை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வில்லியம்ஸ் என்ன பண்ணுறான்னா அங்கே ஒருத்தனை அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம். அதனால எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இது வேறு காடு எங்கே போகிறதுனே தெரில, சென்டராக நின்றுடுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ்லாம் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ சென்டராக நின்றுட்டு இருக்கும்போது உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒரு மாதிரி பொதக்குழியாக இருக்குது. இப்போ வில்லியம்ஸு
நம்ம அம்மாவை எப்பட்றா காப்பாத்துறான்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, போய் கயிறு மாரி இருந்தா போய் ஒண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த வில்லியம்ஸ் ஓட ஆரம்பிப்பான். இத பார்த்தவனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, டேய் ஆக்சுவலி வேற யாரனா கூட்டிட்டு வா, இல்ல அவங்க கூட போய் ஹெல்ப்புக்கு போடான்னு சொல்ல ஆக்சுவலியும் ஓட ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்துல வில்லியம்ஸ் ஏதோ ஒண்ணு தூக்கி போட முதல்ல மெரின் ஏறிடுவான். 2வது நம்ம ஹீரோக்கு போடும்போது தான் தெரியுது அது ஒரு பாம்புன்னு. இத பார்த்தவனே நம்ம ஹீரோ இது பாம்புடான்னு சொல்ல, அப்பா இது ராட் ஸ்னேக் ஒண்ணும் பண்ணாது, கடிச்சவன் விஷம் இல்லைன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வர பயப்படுவாரு. அடுத்தது இதனால மட்டும் தான் நம்ம மேல போக முடியும்னு தெரிஞ்சவனே நம்ம ஹீரோ இதை பிடிச்சிட்டு மேலே வருவார். கரெக்டாக இந்த சோல்ஜர்ஸ்லாம் இவங்க சுத்து போட எப்பறம் நம்மளை சுத்து போட்டாங்க யோசிக்கும் போது ஆக்சுவலி வந்து இதோட ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். இதுக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவனை கம்முன்னு இங்கேயே உட்கார வச்சுட்டு இருக்கலான்னு அப்படியே கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. இந்த அமேசான் கார்டெல்லாம் உடச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஒரு வேனில் இவங்க 3 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க சண்டை போட்டு இருக்கிறது ஒருத்தனுக்கு பிடிக்காம வாயை கட்டலான்னு போவான் பாருங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ ஒரு அடி அடிப்பான். அதனால அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துடுவான். நம்ம வில்லியம்ஸ் கிட்ட எப்பயுமே ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி மூலம் அந்த கை கட்டை ஊற்றிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான். அவனையும் கீழே தட்டிட்டு நம்ம ஹீரோ அந்த வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுவார். அடுத்து கொஞ்ச நேரம் இங்கே ஒரு சரியான ஃபைட்டிங் சீன் போயிருக்கும். இந்த ஃபைட்டிங் சீன் பார்க்கும்போது ரொம்ப லென்த்தாகவே போயிட்டுருக்கும். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். அந்த ஸ்கல் மண்டை நம்ம ஹீரோக்கும் வில்லிகைக்கும் மாறி மாறி போவோம். ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கல் மண்டை நம்ம ஹீரோ கிட்டே வந்துடும். நம்ம ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்தாண்ட விட்டுருவார். அதே டைமில் வில்லியும் வண்டி எடுத்துகிட்டு வந்து விட்டுருவான். வில்லி என்ன பண்ணுவோன்னா கன் வச்சு மிரட்டலான்னு பார்க்கும்போது அவள் கையில் எறும்பு ஏறுது. அது பார்த்தா பெரிய எறும்பாக இருக்குது. என்னன்னு பார்த்தா காருக்குள்ளே எறும்பு ஏறுது. இது ஒரு ராட்சச எறும்பு, மனுஷனை சாப்பிட்ற ஒரு எறும்பு போல். நம்ம ஹீரோ எல்லாரும் வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஹீரோ ஒரு சோல்ஜர் பிடிச்சி அடி அடின்னு நடிச்சிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த சோல்ஜரை எட்டி ஒரு உத வைப்பான் பாருங்க. அவ்வளோதான் அவன் கீழே விழுந்துடுறான். ஆக்சுவலி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு இடத்தாண்ட வீந்துருவான். ஸ்கல் மண்டை அவன்கிட்ட தான் இருக்கும். அவனை கடிக்கும்னு நினைக்கும் போது ஸ்கல் மண்டை நீட்டும் போது அங்கே மட்டும் வரவே மாட்டேங்குது அந்த எறும்பு. ஸ்கல் மண்டைக்கு பயப்படுது போல் ஒரு பவரும் இருக்கும் போல். நம்ம ஹீரோ ஒருத்தன் அடிக்கலான்னு நம்ம ஹீரோ ஒரே ஒரு பஞ்சு தான், அவ்வளோதான் மொத்த எறும்பும் அவனுக்குள்ளே போயிடுது, வாய்க்குள்ளே போயிடுது. கூடவே அந்த எறும்புலாம் நம்ம தலைவனோட கேப் எடுத்துன்னு போகுது. கரெக்டாக நிற்குது. என்னன்னு பார்த்தா நம்ம கிறிஸ்டல் எடுத்துட்டு நம்ம தலைவன் அவனுடைய கேப்பு மாசாக போகிறான். அதே டைமில் வண்டி ஓட்டு வந்து கரெக்டாக காப்பாற்றிடுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய பள்ளமாக இருக்குது, ஒரு அருவி மாரி இருக்குது. அதிலே எடுத்துகிட்டு போய் விட்டுறா ஓட்டுறவ. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக லேண்ட் ஆயிடுறாங்க. நம்ம தப்பிச்சிட்டோன்னு. அப்போ தான் ஆக்சுவலி சொல்கிறான் 3 வாட்டி டவுன் ஆகும்னு. என்னென்னு புரியாமல் இருக்கும் போது தான் தெரியுது 3 அருவி இருக்குது. 3 அருவிலும் டவுன் ஆனோம். கரெக்டாக ஃபர்ஸ்ட் அருவி டவுன் ஆகிறாங்க, 2வது அருவியும் டவுன் ஆகிறாங்க, 3வது அருவி ரொம்ப பெருசாக இருக்குது. என்னடா நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அப்பயும் கரெக்டாக சேஃபாக 3வது அருவியும் டவுன் ஆகிடுவாங்க. அடுத்தது ஒரு இடத்தாண்ட வந்து கரை ஒதுங்குறாங்க. அப்போ தான் ஆக்சுவலி சொல்கிறான் மண்டை ஓட்டுலேருந்து நீர் பிடிச்சி வீயணும். அங்கே பார்த்தா அந்தமாரி ஒரு மலை இருக்குது, அது ஒரு மண்டை ஓடுமே இருக்குது, அதுலேருந்து தண்ணியும் வருது. நம்ம இந்தியானா ஜங்ஷன் சொல்கிறாங்க நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்களாம் வராதிங்கன்னா. நான் கூட இருக்கவனா சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக வருவேன்னு. அவங்களும் வந்துடுறாங்க. ஒரு குரூப்பாக உள்ளே போயிட்டே இருப்பாங்க. ஆக்லி மட்டும் தனியாக போயிட்டு இருப்பான். வில்லியம்சன் ஒன்று கண்டுபிடிக்கிறான், ஆக்லி இங்கே தான் போயிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஏதோ 10 வச்சுட்டு அணைச்சி போன மாரி தெரியுது. அது பார்த்துட்டே இருக்கும்போது ஆக்லி தனியாக ஒரு இடத்தாண்ட போய் ஏலியன் மாரி இருக்குது, அங்கே தலை வச்சு பார்த்தா கரெக்டாக 10 பொருத்தம் பக்காவாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி கரெக்டாக இருக்குது. இவங்களும் நீடு உள்ளே போயிட்டே இருக்கும்போது நிறைய காட்டுவாசிங்க இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம இந்தியா ஜென்ஸ் எல்லாரும் ஓடுங்கன்னுவாங்க. அது ஒரு பெரிய இடமா இருக்குது. நம்ம ஹீரோ எல்லாருமே ஓட ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆக்லிட்ட கேட்குறான், நீ ஆல்ரெடி இங்கே வந்திருக்க, உனக்கு நல்லாவே தெரியும் இவங்க கிட்டது எப்படி தப்பிக்கணும். நம்ம ஹீரோ சொல்ல கொஞ்ச நேரம் கழித்து ஆக்லி என்ன பண்ணுறான்னா அந்த மண்டையை ஓட்ட முன்னாடி காமிச்சோடனே இந்த காட்டுவாசி கும்பலில் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்க 5 பேரையும் கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிறாங்க. அந்த காட்டுவாசினால இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்களும் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்காங்க. சில ஆபத்தான பகுதிகளும் கடந்து போயிட்டே இருப்பாங்க. கட் பண்ணி வெளி சைடு காட்டுறாங்க. அந்த வில்லி ஏதோ ஒரு டிராக்கர் மாதிரி இருக்கும் போல. அந்த கும்பல ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கான் போல, யாருன்னே தெரியல. அவன் ட்ராக்கரை போட்டுட்டு போயிட்டே இருக்கான் போகிற எல்லா சைடும். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. ஆக்லி என்ன பண்ணுறேன்னா ஒரு மண்ணை மட்டும் கீழே எடுத்துட்டு ஒரு கல் எடுப்பான். பார்த்தா கொஞ்சம் மண்ணாக இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது, இந்த கல் உடச்சா தான் நம்ம உள்ளே போக முடியும்னு. எல்லாரும் வெட்டியாக நின்று இருப்பாங்க பாரு. எல்லாரும் கல் எடுத்து உடைங்க நம்ம ஹீரோ சொல்ல எல்லாரும் உடைப்பாங்க. எல்லாரும் உடைச்சு முடிச்சுட்டு பிறகு பார்த்தா அந்த மண்ணெல்லாம் கீழே போகுது. அப்போ பார்த்தா ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி உள்ளே போகுது. எல்லாரும் கீழே வீறாங்க. என்ன கீழே விழுந்துடும், இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்டெப்லாம் மூட ஆரம்பிக்குது. கீழே பார்த்தா நிறைய கல்லுலாம் இருக்குது. கீழே விழுந்தா அவ்வளோதான் போல். நம்ம ஹீரோவும் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் வெளியே வந்துடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் எல்லாரும் மாட்டிப்பாங்க. அதிலே கீழே தண்ணியில் வீவாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கூரை இருக்கிற இடத்தாண்டெல்லாம் வீழ, நார்மலாக தண்ணீர் இருக்கிற இடத்தாண்ட மட்டும் தான் வீண்டாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுவோன்னா அந்த ஸ்கல் மண்டியை கீழே போட்டுருவான். எல்லாரும் தேட ஆரம்பிக்கும் போது அந்த மேக்கு பையன் மட்டும் அங்கே நிறைய கோல்டு இருக்கும், அதை திருடிட்டு இருக்கான். அடுத்து எல்லாரும் ஒரு இடத்தாண்ட உள்ளே போகிறாங்க. அப்போ கடைசியாக அந்த மேக் பையன் தான் வர. என்னன்னு பார்த்தா அவன் தான் அந்த கருப்பாடு போல் கீழே அந்த லைட்டும் போட்டு போயிட்டே இருக்கான்.
அடுத்து நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்தாண்ட போறாரு. அங்க பார்த்தா நிறைய வைரம் புதையல் இருக்கு. ஆக்லி மட்டும் ஒரு இடத்தாண்ட போய் நின்று பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போது இந்த இடத்த நம்ம போகணும்னு. அப்போ அந்த ஸ்கல் மண்டியை எடுத்து அங்கே வெடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவார் பாருங்க. அப்போ கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆக ஒரு சூப்பரான சீனாகவே இருக்கும். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது அங்கே போய் பார்த்தா 13 ஏலியன்ஸ் இருக்கு. ஏதோ இந்த ராஜாலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 13 இருக்கு. அங்கே ஒரே ஒன்றுக்கு மட்டும் தான் ஸ்கல் மண்டை இல்லை. நம்ம ஹீரோ ஸ்கல் மண்டை வைக்கலான்னு போகும்போது கரெக்டாக ஒருத்த பின்னாடி கண் காட்டுறான். வேற யாரும் இல்லை, மெக்கு தான் திருப்பும் தோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனால நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆகுது இது ஏலியன் ஸ்கல்லு தான். அதேமாரி மேக் டபுள் கேம் ஆறான்னு புரிஞ்ச போது அதே டைமில் வில்லியும் அவளோட கோலை கரெக்டாக முடிச்சிட்டான்னு அந்த வில்லி தான் என்ன பண்ணுறான்னா அந்த ஸ்கல் மண்டையை அந்த ஏலியனுக்கு கொடுக்க அந்த ஏலியனும் ஒரு பெரிய உருவமாக மாறுது. அந்த இடமா அதே மாதிரி நல்லா நொறுங்க ஆரம்பிக்குது. அதனால மேக் என்ன பண்ணுறான்னா இந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். அது நம்ம ஹீரோ பார்க்குறாரு. மேக் என்ன பண்ணுறான்னா போனவன் ஒழுங்காக போயிருக்கணும், அங்கே இருக்கிற கோல்டு அது இதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போது இங்கே இருந்தால் நம்மளுக்கு பெரிய ஆபத்து. அதனால என்ன பண்ணுறான்னா ஒருத்தனை தள்ளி விட்டு எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அது பார்த்தா எல்லாரையும் மேலே இசிக்குது. இந்த வில்லி என்ன பண்ணுறான்னா ஏலியன் கிட்ட போய் உங்களோட பவர் கொடுங்க, உங்களோட உலகத்தை நான் பார்த்தவனு கத்திட்டு இருப்பா. இந்த சைடு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாரையும் கூட்டிகிட்டு இருப்பான். அந்த மெக்கு பையன் மட்டும் எல்லாம் கோல்டு எடுக்கலாம் ட்ரை பண்ணோம். ஒரு கட்டத்தில் மெக்கு இசிக்க ஆரம்பிக்கும். மேலே கட் பண்ணி வில்லியை காட்டுறாங்க. எல்லா ஏலியனும் ஒன்று சேர்ந்து இவனுக்கு நிறைய பவர் கொடுக்குது. அதனால இவனால தாங்க முடியல, என்னால் முடியல, வேணான்னு கத்திட்டு இருக்க நேரத்தில் கரெக்டாக அந்த ஏலியன் கண்ணு திறக்கும். இவ பார்த்தா ஒரு சாம்பலாக மாறி போயிடுறா. இவ அப்படியே இறந்து போகிறா. அப்படியே மேலே தூளாக பறக்கிறாங்க. கட் பண்ணி மெக்கு காட்டுறாங்க. மெக்கு நம்ம ஹீரோ எவ்வளவோ காப்பாற்றலான்னு நினச்சாங்க. இவன் ரொம்ப பேராசைப்பட்டனால இவனும் ஏலியன் உலகத்துக்கு போயிட்டான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்கே நிறைய தண்ணி வந்துட்டே இருக்குது. நம்ம ஹீரோவும் நிறைய முயற்சி பண்ணிவிட்டு அந்த குளத்தாண்ட போயிடுவாங்க. அங்கே பார்த்தா படிக்கட்டு இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி எல்லாம் மேலே தூக்கி விட்டுறனால நம்ம ஹீரோ டீம் எல்லாரும் மேலே வந்துடுறாங்க. அதனால் அவங்களும் உயிர் பழைக்கிறாங்க. இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது ஆக்ஸ்லி ஏன் ரிட்டர்ன் எழுதியிருப்பான்னு. ஏன்னா ஆக்ஸ்லிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இதேமாரி பண்ணால் ஒரு பெரிய பேராபத்தை நேர்படும். அதனால தான் ஆக்சுவலி திருப்பும் அந்த மண்டியை அங்கேயே வச்சுட்டு இருப்பான். அதோட ஏலியன் அதோட ஸ்பேஸ்ஷிப்பை மறைக்க தான் அது ஒரு கோயில் மாரி கட்டியிருக்கும். அதுவும் நம்ம கடைசியில் ரிவீல் பண்ணுறாங்க. அப்படியே இந்த அட்வென்ச்சரும் முடியுது. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து ஒரு சர்ச்சில் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கும் மரியனுக்கும் திருப்பும் கல்யாணம். அங்கே ஒருத்தன் ஃபோட்டோ ஷூட்டை திருப்பான். வேற யாரும் இல்லை, வில்லியம்சன் தான். அவன் அங்கே ஒரு கேப்பு பறந்து வந்திருக்கும். அந்த கேப்பு போடலான்னு நினைக்கும் போது கரெக்டாக நம்ம இந்தியானா ஜான்ஸ் வாங்கிப்பார். ஏன்னா அது நம்ம இந்தியானா ஜான்ஸ் கேப்பு. அப்படியே அவர் வாங்கி போட்டு போயிட்டே இருப்பார். அப்படியே இந்த படமும் ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு முடியுது. எப்படி இருந்துச்சு படம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 பாட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தொட்டு கண்டிப்பாக பாருங்கள். இதேமாரி ஒரு சுவாரஸ்யமாக தான் கதை போவோம். ஓகே கைஸ், நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டு இருக்குது இந்தியானா ஜான்ஸ்து. அதான் கடைசி பாகம். அப்படியே இந்த இந்தியானா ஜான்ஸ் சீரியஸும் முடியுது. ஓகே கைஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.